வாழ்வே சிவனே போற்றி. தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்கவாசக திருவடிகள் போற்றி போற்றி. மாணிக்கவாசக சுவாமிகள் அருள் செய்த திருவாசகம் கீர்த்தி பிறந்தது. சோடும் தடை அல்லல்லறத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் எங்கோ திருவாசகம் என்னும் தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பகின்ற நன்னாகி என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோருலகும் துண்ணிய கல்வி தோற்றியுமழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியாருள்ள தன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மன்னும் மாமலை மகேந்திரமதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்த ரூழியும் கல்லாடத்து கலந்து இனிதருளி நல்லாரோடு நயப்பூர வெய்தியும் பஞ்சப்பள்ளியில் பால் மொழிதன்னோடும் இஞ்சாதீண்டும் இன்னருள் விளைத்தும் இராத வேதமோடு கிஞ்சோக்கு வாயவள் விராவு பொங்கை நல் தடம் படிந்தும் கேவேடராகி கெளிரகு படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திர திருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்த கூழியும் நந்தம் பாடியில் நான் மறையோனாய் அந்தமில்லாரியனாய் அமர்ந்த ரூழியும் வேறு வேறுருவும் வேறு வேறியற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினராகியருடைய சங்கிப்புவனியை உய்ய குருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடதமிசே சதுர்படு சாத்தாய் தான் எழுந்த ரூடியும் நன்றி. விடை விடாதுகந்த விண்ணவர் போவே வினயனுடையமை பொருளே முடைவிடாதடியேன் மூத்தரமன்னாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்களெந்த அருளுவது நீயே
கருணை ஒளி திருமுகத்தில் திருநேற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயளவும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனா மலத்தாள்கள் பிரியாத மனம் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலத்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பான். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெரும் கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவுரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவூதுரை ஆதீனம் சில ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் சாது தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய கொங்கு மண்டலம் ஆடல் வல்லான் அறக்கட்டளையும் சபரி நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற இந்த திருவாசக தொடர் சிந்தனையை நடத்துவதற்கு காரணமாய் இருக்கின்ற பெரியோர்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். குறிப்பாகவும் சிறப்பாகவும் இப்பொழுது கீர்த்தி திரு அகவலினுடைய ஒரு சில வரிகளை மட்டும் நமக்காக பாடிய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய உமானந்தினி அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே இறைவனை அடைவதற்கு ஒரு பெரிய மார்க்கம் இந்த இசை வடிவில் எவ்வளவு படிச்சாலும் பேசினாலும் அந்த பாடும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு உருக்கம் அல்லது ஒரு பக்தி என்பது அது ஒரு தனி இடம். அதனாலதான் இவரே நிறைய இடங்கள்ல மாணிக்கவாசகர் சொல்றார், பாட வேண்டும் நான் போற்றின் என்னையே பாடி நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றிங்கிற வாயார நாம் பாடிங்கிற சொல்லும் பொழுதே அங்கங்க சொல்லும் பொழுதெல்லாம் பாடி எப்படி பெருமான செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோடு இன்பம் நம்பாலதாக கொங்கன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருள் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கள் காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பாடி. அதனால அந்த பாடி என்பது பாட வேண்டும் பெருமான ஆடும் வரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய்னு தான் கேட்கிறார். ஒண்ணுமே கேட்கல, பாடும் பணியே பணியா அருள்வாய் அப்படின்னு தான் கேட்கிறார். அதனால பெருமானை அடைவதற்குரிய மார்க்கம் அப்பர் தமிழ் சரியையில இலக்கணம் முதல்ல சொல்லும் பொழுதே பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடின்னு தான் சொல்றோம். பெருமானை பாட வேண்டும். அதனாலதான் நமக்கு இந்த திருமுறைகள் எல்லாம் அதெல்லாம் அந்த வகையில நாமெல்லாம் ரொம்ப புண்ணியம் செய்திருக்கிறோம். திருமுறைகள் என்ற வகையிலே கிட்டத்தட்ட 18,400 பாடல்களை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, பாடிக்காங்கன்னு. ஏன்னா எங்கேயும் போய் தேட வேண்டாம், எதை பாடன்னு தெரியல, அதான் வேற ஒண்ணு நம்மகிட்ட இல்லை சார் பாடுறதுக்கு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. 18,000 பாடல்களை கையில கொடுத்துருக்குறாங்க. அதுல 9,000 பாடல்கள் கிட்டத்தட்ட மனநத்திலேயே பாடக்கூடிய நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் ஐயாக்கு நேற்றுதான் பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் பெரிய சிறப்பு பார்க்கும். அப்படின்னா நமக்கு பாடுறதுக்கு வேண்டிய அளவுக்கு சொத்து நம்ம கையில இருக்கு. அதை எந்த பண்ணிலே பாட வேண்டும் என்று முன்னமே அமைத்திருக்கிறார்கள். அதுலயும் நமக்கு நம்ம ஒண்ணும் புதுசா ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. தேவாரத்துல பல பகுதிகள் பண்ணோட அமைத்து தந்திருக்கிறார்கள். திருவாசத்துக்கு ஒரு ராகத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள். திருவிசைப்பாக்கு பண் அமைப்பு காட்டி இருக்கிறார்கள். அப்ப நமக்கு பாடுறதுக்கு வேண்டிய சொத்து கையில இருக்கு. எப்படி பாட வேண்டும் என்பதற்கான பண் அமைப்புகள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றன. காலம் காலமாக தொன்று தொட்டு ஓதுவா மூர்த்திகள் கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் எல்லா ஊர்கள்லயும் எல்லா இடங்கள்லையும் ஆதீனங்கள் தேவார பாடசாலைகளை நடத்துகின்றன. இப்பொழுது திருமுறை பயிற்சி வகுப்புகளை இவர்களை போல ஆசிரியர்களை கொண்டு அதை நடத்துகிறார்கள். அப்போ அதை படிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இப்ப நமக்கு இருக்கு.
அதனால பெருமானை பாடி இது பண்றதுல அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அதனால உமானந்தனை நாங்க விண்ணப்பம் வைக்கிறோம், செவ்வாய்க்கிழமை முடிந்த பொழுதெல்லாம் அங்க வந்து விட வேண்டும். ஏதோ ஒரு 10 வரியாவது கீர்த்தி திருவகள், கீர்த்தி திருவகள் முடிஞ்சா அப்புறம் திருவண்ட பகுதியை முடிஞ்சா அதுக்கப்புறம் போற்றி திருவள், இப்படி போய்கொண்டே இருக்கலாம். ஏன்னு சொன்னால் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் திருக்கூட்டம் வந்து திருவாசம் முற்றுவல் பண்ணக்கூடியவங்க. ஆனா திருவாசம் முற்றுவல் பண்ணும்பொழுது கீர்த்தி திருவகளை இப்படி பாடுறதுக்கெல்லாம் அங்க நேரம் இருக்கிறது இல்லை. நம்ம பாடுற வேகத்துல இப்படி அங்க ரொம்ப அவசரமா வந்து நம்ம பாடிட்டு போயிடுறோம். அந்த கொஞ்சம் நிதானமா பாடும் பொழுதுதான் அதுல உள்ள பொருள் எல்லாம். ஏன்னா தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகின்னு சொல்லும் பொழுதே அந்த திருவடி எங்க இருந்து வேலை செய்யுது அப்படின்னா 2 இடத்த வந்து காட்டுறாரு. ஒண்ணு தில்லை மூதூர், இன்னொன்னு இந்த உயிர்களுடைய புருவ நடுங்கிறது. எல்லா உயிர்கள் மத்தியிலும் பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறான். அதனால இந்த பகுதி முதல்ல ஆரம்பமா என்ன சொல்றாருன்னா அவனுடைய திருவடிக்கு வணக்கம். அது வந்து அங்கேயே சொல்லிட்டார், சிவபுராணத்திலே சொல்லிட்டார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. திருவடிக்கு வணக்கம் அங்க சொல்லியாச்சு. அந்த நமச்சிவாய என்ற நாமத்திற்கு உரியவனாய், உயர்ந்த மந்திரமாகி அந்த நமச்சிவாய மந்திரத்துக்கு உரியவனாய் இருக்கின்ற நாதன் தலைவன், அவனுடைய திருவடிகள் தாழ், அதற்கு வணக்கம் முதல்ல சொல்லிட்டார். கீர்த்தி திருவகள் என்ன சொல்றார், இங்க வணக்கம் எங்க ஆரம்பிக்கிறார்னா தில்லை மூதூர் ஆடிய திருவடியினர். முதல்ல இந்த திருவடிக்கு வணக்கம், இப்ப வந்து அவனுடைய நடனத்துக்கு வணக்கம். இந்த பாங்குதான் நிச்சயமா காலத்துல இவருக்கு பின்னாடி வந்த சேக்கலார் சுவாமிகளும் பயன்படுத்துறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். முதல்ல திருவடிக்கு வணக்கம். அடுத்த பாட்டுல ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்கோளில் தெல்லையுள் மா நடம் செய் வரதர் பொற்றால் தொலை. அந்த நடனத்துக்கு வணக்கம். அதனால முதல்ல திருவடிக்கு வணக்கம், அடுத்தது நடனத்துக்கு வணக்கம். இது சேக்கலார் சம்பளம் பின்னாடி இப்படி செய்யறாருன்னா முதல்ல அமைச்சு கொடுத்தது திருவாசகம். சிவபுராணத்துல முதல்ல திருவடிக்கு வணக்கத்தை காட்டினார், பின்னாடி அடுத்தால கீர்த்தி திருவகவல்ல அந்த நடனத்துக்கு சொல்ல. ஏன்னா நடனம் என்பதுதான் சித்தாந்தம் பயிலவர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த நடனம் என்ன டான்ஸ் ஆடுவானா அப்படின்னா, நடனம் என்பது 5 தொழில் செய்து பஞ்சகிருத்தியம் என்று எழுதினார். இந்த உயிர்களின் மீது உள்ள கருணையினால் அவன் செய்கின்ற 5 தொழில், அதுதான் நடனம் என்பது. நடனம் அல்லது கூத்து என்றெல்லாம் சொல்லப்படுவது எதுன்னா நம்பொருட்டு அவன் செய்கிற 5 தொழில்கள். அதனால அவனுக்கு ஒன்றும் பயன் இல்லை. சுவாமி மாபாடியத்தில் எழுதுவார், இந்த 5 தொழில் செய்து யாருக்காகன்னு ஒரு கேள்வியை கேட்பார். தன் பொருட்டோ பிறர் பொருட்டோ வீணோ எனின் அப்படின்னு 3 கேள்வி வரை கேட்பார். அவனுக்காகவே செய்யறானான்னாரு, அதனால அவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீணா செய்யறானான்னாரு, இல்லை. ஏன்னா மானுடர்கள் செய்யற செயல்கள் கூட வீணாக செய்வதில்லை. ஒரு காரியத்தை நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்யறோம்னா ஏதோ ஒரு காரணம் பற்றி தான் செய்யறேன். சாப்பிடுறோம் மத்தியானம், என்ன காரணம்? பசிச்சது சாப்பிட்டோம். தும்முதல் ஆவித்தல் முதலாயின கூட காரணம் பற்றியன்னு எழுதுவார். ஒரு தும்மல் போட்டோம் அப்படின்னு வச்சுங்க, அது ஏதோ ஒரு காரணம். ஏதோ ஒரு சின்ன தூசு ஏதோ ஒண்ணு மூக்குல இதாச்சு, அதனால என்ன பண்ணது, உடம்பு சாமி அப்படி அமைச்சிருக்கிறான், அந்த ஒரு வாயினால ஒரு தும்மல் கூட அது விழுவேன். அப்போ ஒரு காரணம் பற்றி அது. ஆவித்தல் கொட்டாய் விடுறோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணம் பற்றி. நுரையீரல் கூட கொஞ்சம் பிராணவாயு தேவைப்படுது, அதனால எடுக்கிறோம் உள்ள, ஒரு காரணம் பற்றி. பேசிட்டு இருக்கும் பொழுது முன் வரிசையில் உட்கார்ந்து கொட்டாய் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பேச்சாளருக்கு ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரி, அது ஒரு காரணம் பற்றி இல்லைங்களா. நேரம் ஆச்சுன்னு புரிஞ்சுக்கிடுவோம். நான் முன்னாடி கொட்டாய் விட்டாங்க கொஞ்சம் ரைட்டு. அப்ப ஏதோ ஒரு அப்ப எல்லாமே வந்து நடக்கிற செயல்கள் எல்லாம் ஒரு காரணம் பற்றி. சாமி சொல்ல, இப்படி நாம மானுடர்கள் செய்யற செயல்களே ஒரு காரணம் பற்றி இருக்கும் பொழுது இறைவன் செய்யற செயல் காரணம் இல்லாம இருக்குமா? இந்த இடத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு சும்மா கொஞ்சம் வெளியே போறதுனால செய்திக்காக முருப்பலர் ரத்தனன் செட்டியார் ஒரு பெரிய சைவ சித்தாந்தேவர், திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய சைவ சித்தாந்த பயிற்சி மையத்தினுடைய முதல் இயக்குனராக இருந்த வைத்தியநாதனுக்கு அவர் ஆசிரியர். அவரு நாட்டுக்கோட்டை நகரத்தார், புதுக்கோட்டை பக்கத்துல இருந்தார். 6 மாசம் மலேசியால இருப்பார், 6 மாசம் இந்தியால இருப்பார். இப்படிதான் கடைசி காலம் நாள் இருந்தார். அடியேன் அவருடைய பார்த்து அவருடைய பேச்செல்லாம் கேட்டிருக்கிறேன். இப்ப காலம் ஆயிட்டார்.
தூத்துக்குடி சைவ சித்தாந்த சபை வருடம் தோறும் 3 நாள் நிகழ்வு ஆண்டு விழால அவரை தான் தலைமையா வச்சிருப்பாங்க. 3 நாளுக்கு அவர் தான் தலைமை. பேச்சாளர்கள் தான் மாறிட்டே இருப்பாங்க. தலைமை செட்டியார் ஐயா தான் வந்து உட்கார்ந்தாருன்னா 3 நாள் அங்கதான் உட்கார்ந்துருப்பாரு. அப்படி அவரு திருவாசக சுவைன்னு ஒரு புத்தகம் எழுதினார். அது அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டாங்க. அதுல ஒரு கேள்வியை கேட்கிறார். அருமையா சொல்றாரு. திருவாசகத்துக்கு அருமையான ஒரு இடம் சொல்றார். இறைவன் முப்புறங்களை எரித்த போது மேருமலையை வில்லாக வளைத்தான். சோ இப்ப வில்லு ரெடி ஆயிட்டு எத்தனை அம்பு விட்டான் அதை வச்சுன்னு ஒண்ணு கூட விடல. அங்க போய் ஒரு சிரிப்பு சிரிச்சா முப்புறமே இருந்தது. ஈரம்பு கண்டினம் ஏகம்பர்தம் கையில் ஓரம்பே முப்பூரம் முந்தி பெற ஒன்றும் பெருமிகை உந்தி பெற. திருவந்தியர் அப்படிதான் போருக்கு போறானா போகும்பொழுது ஒரே ஒரு அம்பு கையில வச்சிருக்காங்க. அது 2 குழந்தைங்க பாடுற மாதிரி. கனால ஒரு குழந்தை சரி என்னடி நம்ம ஆளு போருக்கு போறான், கையில கூட ஒரு 10 அம்பு கூட இல்ல, ஒன்னே ஒண்ணு எடுத்துட்டு போறான் அப்படின்னு. அது பயந்து போய் இப்படி சொல்லுது. கூட இருக்க அக்கா என்ன சொல்லுவாங்க, அதுவே உனக்கு ரொம்ப அதிகப்படி அப்படின்ட்டு. ஏன்னா அதையும் விட போறது இல்லை. ஒன்றும் பெருமிகைன்னு. செட்டியார் என்ன கேட்கிறாரு, இது சுவாமிக்கு முதல்ல தெரியாதான்னு கேட்கிறாரு. அம்பு விட மாட்டோம்னு தெரியும், அப்புறம் எதுக்கு மேருமலையை வில்லா வளைச்சாங்க சொல்லிட்டு இது சொல்லுவார். நாம் செய்த செயல்களே ஒரு காரணம் பற்றி நிகழும் பொழுது இறைவன் செய்கின்ற செயல்கள் காரணம் இல்லாமல் இருக்காது. சுவாமி பாஷ்யத்துல சொல்றார். அப்படின்னா இங்க மேருமலையை ஒரு வில்லா வளைச்சதுக்கு என்ன காரணம்னு கேட்பார். ஒரு காரணமும் சொல்ல நமக்கு அவர் சொல்லுவார். வேடிக்கையா சொல்லுவார். என்ன காரணம் சொல்றார். திருவாசல் ஒரு பாட்டை எடுத்துக்கிறார். கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ள தழுந்து வினைகடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாயின்னு அம்மானையில இருந்து எடுத்துக்கிட்டார். அந்த பாட்டை கையில வச்சுட்டு சொல்றார். அவன் ஏன் மேருமலை வில்லா வளைத்தான்னா இலக்கிய சுவையா சொல்வார். நாளை மணிவாசகன் என்று ஒருவன் பிறப்பான், சுவாமி நினைக்கிறாராம். அவனுடைய மனம் கல் போன்றது, அந்த கல்மனத்தையும் கசிவிக்க வேண்டும் என்று ஒத்திகை பார்ப்பதற்காக மேருமலையை வில்லாய் வளைத்தான் போலும் எழுதினார் அப்படின்னு எழுதுவார். சரி, ஒரு காரணம் பற்றி அப்படின்னு சொல்லுவார். வேடிக்கைக்காக அப்படி எழுதுற. உண்மையிலேயே பெரிய புராணத்துல காரைக்கால் அம்மையார் புராணத்துலதான் ஒரு செய்தி பதிவு பண்ற சேக்கலார் சொல்றேன். ரொம்ப முக்கியமான செய்தி. அது அந்த இடம் எப்படி வருதுன்னா, கதையெல்லாம் நமக்கு தெரியும். 2 மாம்பழம் கொடுத்து விட்டாரு பரமதத்தன். அதுல ஒன்னை கொண்டு இவங்க ஏற்கனவே ஒரு அடியாருக்கு கொடுத்துட்டாங்க. ஒண்ணு இருந்ததை கொண்டு வச்சாங்க. ஒரு சாப்பிட்டு அந்த இன்னொன்னையும் கொடுங்கன்னு கேட்டார். இப்ப அந்த அம்மாட்ட அது இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி உள்ள போறாங்க. போய் பெருமானே இந்த மாதிரி கேட்டாருன்னு சொன்ன உடனே சாமி அந்த பழத்தை கொடுத்தான். இப்ப அதை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவர் என்ன சொல்றாரு, சாப்பிட்டு இது முதல்ல இருந்த பழத்தை விட இன்னும் நல்லா இருக்கே, இது எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. இப்ப அந்த அம்மா முதல்ல சொல்லலையா எங்கன்னு சொல்ல தயங்குறாங்க. அங்க ஒரு குறிப்பை சேக்கலார் சுவாமி சொல்றார். அருளுடையார் செயல் விளம்பும் தகைத்தன்றுன்னு ஒரு குறிப்பு போட்டார். பெருமான் ஒண்ணு நமக்கு செஞ்சா அருளாளர்கள் அதை வெளியே சொல்றது இல்லையா, அது ஒரு நாகரீகம். பெருமானம் எப்படி இருக்கிறான்னா, யாருக்கு அருள் செய்யறானோ அவன் உடனே ஊர் பூரா அதை போய் சொல்றது இல்லை. நேற்று நான் திருப்பூர்ல போயிருந்த இடத்துல இந்த அடியாருக்கு அருள் செய்துட்டு வந்தேன் அப்படின்னா வெளியே போய் சொல்றது இல்லை. அவன் இங்க திருப்பூர் வந்ததும் தெரில, போனதும் தெரில. யாருக்கு அருள் செய்ய வந்தானோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது, வேற யாருக்கும் தெரியல. அதையும் இவரே சொல்றார். ஈரில்லாத நீ எளியாகி ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரில்லாத நெஞ்சு உடைய நாயனேன் கடைய நாயினேன் பட்டகிழ்மையேங்கிறார். அப்ப ஈரில்லாத நீ முடிவே இல்லாதனே, எப்பேற்பட்டவன் நீ திருப்பூர்ல ஒரு அடியாருக்கு நேற்று அருள் செய்ய வந்தாயின்னா அது வேற யாருக்குமே தெரியாதான். அந்த அடியாருக்கு தெரியும், அருள் செய்தார் போயிட்டார். அது அவனுடைய நாகரிகம். அவற்றை அந்த உபதேசத்தை வாங்கின அந்த அருளை பெற்ற அடியார் அவனுடைய நாகரிகம் எப்படின்னாரு, நேற்று தெரியுமா சாமி நம்ம தான் வந்தான் அப்படின்னா 4 பேர்த்து போய் சொல்றது இல்லை. அதான் அவங்க யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. இங்க காரைக்கால் அம்மையார் இப்ப சுவாமி இதை கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தயக்கம். அங்க ஒரு சிக்கல் வருது அவங்களுக்கு. என்ன சொல்ற, அதே நேரத்துல கணவன் கேட்ட பொழுது அதை மறைக்கிறது என்பது கற்பு நெறிக்கைகளுக்கு தான். சுவாமி கொடுத்தாருங்கிறது சொல்லவும் முடியல, அதனால விதிர்ப்புருவார்னு போடுவார் சேக்கல. கவலையில இதானாரா
கடைசியில என்ன பண்ணாங்க, சொல்லிட்டாங்க என்ன இப்ப கற்புக்கு தான் முக்கியம்னு சொல்லி இந்த மாதிரின்னு சொல்றாங்க. அப்பதான் அவர் இன்னொரு பழம் கிடைச்சா அப்படின்னா சுவாமின்னா வாங்குங்க அப்படிங்கிறார். வாங்குறாங்க. அதை கொண்டு கொடுத்தாங்க. அவர் கையில் எடுத்த பழம் மறைஞ்சிட்டு. ஏன்னா சாப்பிடுறதுக்காக கேட்ட பழம் ரெண்டாவது வந்தது. பழம் வருமானு கேட்டதுக்கு வந்த பழம் சாப்பிடுறதுக்கு வந்த பழம் இல்லை. வருமானது வந்தது, வந்த மாதிரியே போயிடுது. எப்படி வச்சிருக்காரு சாமி அங்க. அப்ப அருளுடையார் செயல் விளம்பும் தகைத்தன்று அதை உரை செய்யாரும்பார், வெளியே சொன்னதில்லை. இந்த நயம் எங்க ரொம்ப ஒரு குறிப்பா பயன்படுதுன்னா சேக்கிழார் சுவாமிகளுடைய இதுல பெரிய புராணத்துக்கு சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய உரை அங்க ஒரு சிக்கலை கிளப்பி இதை வச்சு பதில் சொல்றார். அப்பர் சுவாமிகள் தூங்கானை மாடத்துல வழிபாடு வைக்கிறார். அந்த பதிகம் 10 பாட்டுல நமக்கு 3 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும், என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டே, மின்னாரும் மூவிலை சூலம் என் மேல் பொறித்து வை அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல 3 பாட்டு தான் கிடைச்சது. அந்த 3 பாட்டுல என்னெல்லாம் கேட்கிறாருன்னா, மூவிலை சூலத்தை என் மேல் பொறி. ஏன்னா இவ்வளவு நாள் நான் சமணத்துல இருந்தேன், இந்த உடம்பை கொண்டு திரும்ப சைவத்துல நான் பணி செய்யலாமான்னு எனக்கே கூசுது. அதை நீ ஒத்துக்கிற மாதிரி இருக்குன்னா நீ ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுட்டேன்னா இப்ப நான் சந்தோஷமா செய்வேன் அப்படின்னு கேட்கிற. நீ எனக்கு ஒரு சர்டிஃபைடு அப்படின்னு போட்டேன்னா நான் தைரியமா செய்வேன். அதுதான் அவர் கேட்குறேன். அல்லது என்ன சொல்றாரு, என் உயிரை எடுத்துனுங்கிற, என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேலுங்கிற. உன்னை இந்த உடம்போட நான் செய்யலாம்னா நீ அதுல ஒரு கையில் போட்ட மாதிரி மூவில பொறிச்சிரு, இல்ல இந்த உடம்பு நீ தூக்கிடு, அதுதான் விண்ணப்பம் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த ஒரு பாட்டுல என்ன பண்ணுவாரு, தேவரே திருநீர் பூசும்பர். கடைசி பாட்டுல, ஏன்னா நடுவில் உள்ள பாட்டுலாம் இல்ல, 10வது பாட்டுல இடவம் என் மேல் பொறித்து வைங்கிறார். அப்ப விண்ணப்பம் 3: மூவிலை சூலத்தை பொறி, இடபத்தை பொறி, திருநீர் பூசு. இதுல சுவாமி என்னெல்லாம் செஞ்சான் அப்படின்னா, வரலாற்றுல பதிவாகிறது மூவிலை சூலம் பொறிக்கப்பட்டதும் இடவம் பொறிக்கப்பட்டதும் தான். திருநீர் பூசினது வரல. சுவாமியை பொறுத்தவரையில இந்த 3 கேட்டா 2 கொடுக்குறேன் அப்படிலாம் அங்க இதெல்லாம் கிடையாது. அதான் அப்பர் சுவாமி மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவன் கண்டிப்பா திருநீர் பூசியிருப்பான். ஆனா அப்பர் சுவாமிகள் வாயை திறந்து சொல்லல. அப்பர் சுவாமிகள் வாயை திறந்து சொல்லாததுனால பின்னாடி சேக்கிழார் சுவாமிகளும் அப்பர் சுவாமிகளுக்கு அவர் திருநீர் பூசினார்னு சொல்லலை. ஏன்னா திருவடி வச்சது அப்பர் சுவாமிகள் சொல்லிட்டார். நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார், நல்லூர் என் பெருமானார் நல்லவாரே சொல்லிட்டார் அவர். அதனால இவரும் பின்னாடி என்ன பண்ணிட்டார், பதிவு பண்ணிட்டார். நன்மை பெரு அருள் நெறியை வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோ என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான். திருநீர் பூசினதை அப்பர் சுவாமிகள் சொல்லலை எங்கேயும். ஆனாலும் என்ன பண்ணார், சேக்கிழார் சுவாமிகள் சொல்லலை. இப்ப என்ன சிக்கல்னா, கண்டிப்பா திருநீர் பூசாம இருந்திருப்பானா, நிச்சயம் பூசியிருப்பான். ஆனா அப்பர் சுவாமிகள் சொல்லலை. ஏன் சொல்லல? அருளுடையார் செயல் விளம்பும் தகைத்தன்றுன்னு சொல்லாம விட்டார். இத சொன்ன அதனாலதான் அதுல சொல்லல. இப்ப இத சொன்ன உடனே பக்கத்துல இருந்து இன்னொருத்தர் ஒரு சந்தேகத்தை கிளப்புறார். அது ரொம்ப நியாயமான சந்தேகம். ஏன் சார், தூங்கானை மாடத்துல 3 விண்ணப்பம் வச்ச, இடபம் பொறியுங்கிறார், மூவில சூலத்தை பொறியுங்கிறார், திருநீர் பூசுங்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க, திருநீர் பூசி இருப்பாரு சொல்லலன்னு நீங்க, ரைட். அப்படின்னா இடபத்தை பொறிச்சதையும் மூவிலை சூலம் பொறிச்சதையும் சொல்லியிருக்கப்படாதுல்ல. பட் அதை சொல்லிட்டாரு, பண்ணார்னு சொல்லிட்டார், சேக்கிலாசம்பளம் பதிவு பண்ணிட்டாரு. அப்ப அது மட்டும் எப்படியா? அதுக்கு சுந்தரமூர்த்தி அமைதி எழுதுறாரு கீழே, மூவிலை சூலமும் இடபத்தையும் சிவகணங்களை கொண்டு செய்தானாம், திருநீர் பூசி என்பது அவனே பூசி இருப்பானாம். அதனால சொல்றேன் சார், சுந்தரமூர்த்தி ஐயா மாதிரி ஒரு பெரியவங்களெல்லாம் எப்படி சிந்திக்கிறார் பார்த்தாங்க. அதனால் அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் பாணத்துல அந்த இதை சொல்வார். அப்படின்னா அருளுடையார் செயல் சொல்ல, அது மாதிரிதான் மேருமலையை வில்லா விளைச்சான்னா அதுக்கு காரணம் நாம யாரு சொல்ல முடியும், அவனுடைய செயல். அப்படிதான் பதில் சொல்லணும். செட்டியார் வேடிக்கையா என்ன சொல்வார்னா, கல்லை பிசைந்து கனியாக்கி இன்னொரு பாட்டையும் எடுத்து காட்டுவார். இல்லை நின்களற்கு அன்பதென்கனே ஏலம் ஏலுமர் குழலி பங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை நென்களற்கு அன்பன் ஆக்கினாய். அந்த கல்லை மென்கனி ஆக்கிற விச்சை சுவாமிக்கு தான் தெரியுமா. அதை வச்சு என்ன பண்ணானா, நாளைக்கு மணிவாசன் என்பவருடைய மனம் கல் போன்றது, அதையும் கனிவிக்க வேண்டும் என்பதற்காக மேருமலை வில்லா வளைத்து ஒத்திகை பார்த்தான்னு எழுதுவார். நயத்துக்காக இப்படி எல்லாம் அதுல சொல்லப்படுவது உண்டு. அதனால
முதல்ல இந்த வழிபாடு என்பது எங்க ஆரம்பிக்கணும்னா திருவடிக்கு வழிபாடு. அடுத்தது இந்த நடனத்துக்கு. ஏன்னு சொன்னால் அவன் செய்கின்ற அந்த நடனம் என்பதுதான் ஐந்தொழில். நான் இந்த நாள் கூட பாண்டிச்சேரியில பேசும்பொழுது சொன்னேன், தற்செயல் அப்படி ஒரு சிந்தனை வந்து சொன்னேன். நம்மள பல பேரு என்னையும் சேர்த்துதான் பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு தான் சார் ரொம்ப வேலை, பயங்கர அலைச்சல். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சோம்னா, தாய்மார் சில வீடுகள்ல, திருப்பூர் பெண்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க, வெளியூர்ல சொல்றேன், 4 மணிக்கு எழுந்திரிச்சா ராத்திரி 9 மணி வரைக்கும் காலையில இட்லி வைக்க வேண்டியது, காப்பி போட வேண்டியது, அதுக்கப்புறம் துணி வைக்க வேண்டியது, பாத்திரம் கழுவ வேண்டியது, பண்ண வேண்டியது, அது பண்ண வேண்டியது, இப்படி வேலை. அப்பாடுன்னு ராத்திரி 9:30 மணிக்கு எனக்குன்னு தான் இருக்கு. மத்தவங்க வீட்டுல எல்லாம் இவ்வளவு வேலை இல்லை, எங்க வீட்டுல தான் இப்படி அப்படின்னு வேற ஒரு நினைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படி நினைப்பு வருபவர்கள் எல்லாம் நான் சொல்றது என்னன்னா, கண்டிப்பா அப்படி வேலை செய்யறாங்க, பாராட்டுக்குரியது இல்லைன்னு நான் சொல்லல, குறைவா சொல்லலாங்க, மதிக்கிறோம். ஆனா அந்த உங்களுக்கே அப்படி ஒரு சோர்வு, ஒரு களைப்பு வரும் பொழுது ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சு பாருங்க. 9:30 10 மணிக்கு நீங்க அக்கடான்னு போய் படுத்துடுறீங்க. இவ்வளவுக்கும் கூடவே இருந்த சுவாமி 10 மணிக்கு படுக்கலாம்னு அவன் நினைச்சான்னா அமெரிக்கா முழிச்சிருது. திரும்ப முதல்ல இருந்து காப்பி சுடு, இட்லி விடுன்னு அவன் அவங்களுக்கு பார்க்க வேண்டியது. அமெரிக்கா தூங்குச்சுன்னு தூங்க வச்ச உடனே இந்தியா முழிச்சிருது. அவனுக்கு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்காம 24 மணி நேரம் ஆளாத்துட்டு இருக்கான். நம்ம தலைமையே அப்படி இருக்குதே, அப்புறம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கன்னு நினைக்கலாமா? இந்த ஒரு நினைப்பு மனசுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வைணவ சம்பிரதாயத்துல அவங்களுடைய சம்பிரதாயம் அது அது அதுல என்ன இருக்கோ அது மட்டும் சொல்றோம், அவ்வளவுதான். அவங்க வந்து என்ன சொல்றாங்க கீதையில, ஒர்க் த இன்சசன்ட் ஒர்க்னு எழுதுறான். அப்படின்னா பணி பணி ஓய்வில்லாத பணிய. ஏன்னா கிருஷ்ணா அதைத்தான் உபதேசம் செய்யறாரு. ஏன்னா நீங்க எப்போ ஒரு ஓய்வெடுத்து அல்லது சும்மா உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த மனசு மோசமான ஒண்ணு. சும்மா உட்கார்ந்தாலே உடனே என்ன பண்ணும்னா, அவங்கள குறை சொல்லலாம், இவங்கள ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டு இருக்கும். ஒரு பணியில இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுல சும்மா இருந்தோம்னாலே ஏன்னா சரி ஏதோ ஒண்ணு தவறா நினைக்கும், அவ்வளவுக்கு கூட போக வேண்டாம். இப்ப பையன் ஹாஸ்டல்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது வீட்டுல தோணாது, வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்சம் என் பையனை தான் சார் ஒரே நினைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன அவனை பத்தி கவலைப்பட்டு இருக்கு. இப்ப காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது பையனை பத்தி நினைவு இல்லை. மத்தியானம் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்ததுன்னா உடனே நினைப்பு என்ன வருதுன்னா, அவன் சாப்பிட்டானான்னு தெரியல, அந்த ஹாஸ்டல்ல வாரத்துல 5 நாள் உப்புமா தான் போடுதாங்களாம், அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவன் எப்படி சாப்பிட்டான்னு தெரியல எனக்கு அப்படின்னு இயல்பா தாய்க்கு உள்ள ஒரு கவலை. இப்ப வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கவலையே வராது. இதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா வந்து நீ வேலை பாய்ப்பு இருக்குங்கிறார். அதை வேடிக்கையா சொல்லுவாங்க. இந்த வைணவ சம்பிரதாயத்துல ரொம்ப உயர்ந்த ஒரு பிடிப்பு உள்ளவர்கள், எப்படி நம்ம திருநீர்ல நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கோ அது மாதிரி அதுல அவங்க பிடிப்பு இருக்கவங்க, அதுல உள்ள பெரியவங்க. என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப கடுமையான வேலை, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதோ ஒரு கடுமையான வேலையா இருந்தா ராத்திரி அப்பா முடியல அப்படின்னு நம்ம போய் படுப்போம் பாருங்க. அப்படி நம்ம சோர்வா அவங்க படுக்கும் பொழுது அவங்க கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லுவாங்களாம். கிருஷ்ணா, இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னை வச்சு வாங்கிட்ட கிருஷ்ணா, நாளைக்கு இதே மாதிரி என்ன பண்ணி கொடுத்துருக்கு. ஏன்னா அவன் சொன்ன உபதேசம், வேலை வேலை ஓய்வில்லாத வேலை, அதை வந்து இன்னைக்கு நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நாளைக்கு அப்படி பண்ணி கொடுத்துரு கிருஷ்ணா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். ஆனா நாம என்ன சொல்லணும், சரி அது அவங்க சம்பிரதாயம் இருக்கட்டும், அதுல வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல. நம்ம சம்பிரதாயத்துல இப்போ அப்ப சோர்வு வரும் பொழுதெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும்னா, 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம நம்ம தலைமை வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது இதுவரைக்கும் ஒரு நாள் வாரலையும் கூட எடுத்தது இல்லையே. மெடிக்கல் லீவுங்கிறது அது சர்வீஸ்லேயே கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க, சிவபெருமான் 3 days மெடிக்கல் ஒன்றும் போட்டான்னு வச்சுக்கோங்க, ஒளிஞ்சதுன்னு இருக்கும். செய்யலையே சாமி. அப்போ நாமெல்லாம் இப்ப எவ்வளவு உற்சாகமா வந்து இருக்கணும். இப்ப செய்யற வேலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் நம்ம வந்து இருக்கணும். ஏன்னா அவன் எப்படி இருக்கிறான்னாரு, உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றுங்கிறான். தூங்குறது இல்லை, சாப்பிடுறது இல்லையா, அப்படி பணி செஞ்சு கொண்டு இருக்கிறான். அதனால இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி இந்த தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி என்று அவனுடைய திருவடி தில்லையில மட்டும் ஆடல, எல்லா உயிருடைய புருவ நடுவிலும் இருந்து ஆடி இயக்கி கொண்டிருக்கிறான். அந்த ஐந்தொழில் அதுக்குத்தான் வணக்கம்னு தான் முதல்ல ஆரம்பிக்கிறது. பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் எல்லா பக்கமும்
துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும். இருள்ங்கிறது அறியாமை, ஆணவம். அதை ஏற அப்படின்னா முழுமையாக அர்த்தம். நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடியவன் சுவாமி. இதுலயே சிவபுராணத்தில் சொன்னதுதான், பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியன். இந்த பாசம்ங்கிறது ஆணவம், அதை அறுக்கிறவன் சுவாமி. பாசமான களைவார் பரிவார்க்கு அமுதமனையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார். அந்த ஆசை தீர கொடுப்பார் அப்படிங்கிறது கூட அதுக்கு உரை எழுதின நம்முடைய தொண்டைமண்டலம் ஞானப்பிரகாச சுவாமிகள், அவங்கதான் 2ஆம் திருமுறை உரை எழுதின. சொல்லுவா, ஆசை தீர கொடுப்பார்னா பொதுவா என்னன்னா போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பார் அப்படிங்கறதுதான் பொதுவா தெரியுது. ஆசை தீர போதும் போதும் சொல்ற அளவுக்கு சுவாமி அள்ளி கொடுப்பாங்க. அப்படி இல்லையா, ஆசையெல்லாம் தீருமாறு அழுவு கொடுப்பார். ஏன்னா ஆசைங்கிறது இருக்கிற துன்பத்துக்கு தானே போகுது. அதனால ஆசை தீர கொடுப்பார்னா அந்த ஆசையெல்லாம் நீங்குமாறு. ஏன்னா அந்த உலக புத்தர் ஒரே வார்த்தையில் சொன்னார், துன்பத்திற்கு காரணம் ஆசையினர். சார் ஆசைப்படக்கூடாது, எனக்கும் தெரியுது, ஆசை வருது இல்ல அப்படின்னா என்ன பண்ணாரு, அது வராம இருக்க யாரு செய்வாங்க, சுவாமி. ஞான சம்பந்தர் போற போக்குல சொல்லிட்டு போனார், ஆசை தீரணும்னா வேற ஒண்ணும் இல்லப்பா, திருநீர் பூசிக்கோ, ஆசை இருக்காரு. பெருந்தபத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு. பெருந்தபத்தோர்களுக்கு அவங்களுக்கே ஏதோ ஒரு ஆசை வந்துருமா, ஆனால் அந்த ஆசையை நீங்கிறது என்ன வழியினாரு, திருநீர் வந்து அப்படின்னு ஞான சம்பந்தர் மருந்து கொடுக்கிறார் நமக்கு. அதனால அந்த ஆசை அது வந்து நீங்கிற அதையெல்லாம் வந்து சொல்லி அந்த அறியாமை, அந்த ஆசை எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா அதுவும் ஆணவ மலத்துல. ஆணவ மலத்தினுடைய 7 காரியங்கள்ல ஒரு காரியம் வந்து மோகம் என்பது. மோகம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, நமக்கு இல்லாத பொருள்களை மேல ஆசைப்படுறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. தகுதி இல்லாத பொருள்கள் மேல. இப்ப நான் போய் இப்படி ஒரு பதவியில இருக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டா முடியுமா? அதுக்குன்னு எனக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. நாளைக்கு இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாளையில வந்து நான் டாக்டரை எம்பிபிஎஸ் போட்டு உட்கார்ந்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்படி போலி டாக்டர் மரணம் பிடிச்சி கொண்டு உள்ள வச்சிருவான் வந்து, இல்லைங்களா? அது படிக்காம அப்படிலாம் போய் நான் வந்து உட்கார முடியுமா? இல்ல. அப்ப எனக்குன்னு என்ன உண்டோ அதுலதான் நிக்கணும். அப்படி தகுதி இல்லாத பொருள் மேல நான் ஆசைப்பட்டேன்னா அதுக்குத்தான் வந்து மோகம்னு பேரு. அந்த மோகம் எங்க இருந்து வருதுன்னா ஆணவ மலத்துல இருந்து வருது. அந்த ஆணவ மலத்தை தான் இங்க இருள்னு, என்னுடைய இருளை ஏற துறந்தும். அருமையா ஒரு வார்த்தை சொன்ன, அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கை. அடியார் உள்ளத்து சுவாமி எங்க இருக்கிறான்னு, கைலாயத்துல இருக்கிறார் சார் அப்படின்னா, நாங்க கூட கைலாயம் போனோம் சார், ஆனா அங்க காணும் அந்த ஆள், அப்ப அங்க எங்கேயோ வெளியே போயிட்டாரு சார் அப்படி இல்லைங்களா? பரிக்கிரமா 3 தடவை சுத்தி வந்தோம் சார், அந்த ஆளை பார்க்கவே முடியும். உங்களை கூட்டு போன பஸ்ல தான் உட்கார்ந்து இருந்திருக்கான், நீங்க அதை பார்க்கல. நீங்க கைலாயம் மேல சுத்தி சுத்தி தேடி சாமியை காணும். சாமி எங்க இருக்கிறான்னாரு, உள்ளதான். அப்ப நம்ம கூட தான் இருக்கிறான். யாருக்கு தெரியறான்னாரு, அவனே நினைந்து உருகி வழிபாடு செய்த அடியார்களுக்கு அவன் கிடைக்கிறான். யாருக்கு கிடைக்கலன்னாரு, இந்த புலன்கள் வழியாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. இவ்வளவுதான் வித்தியாசம்னு. அவன் உள்ளதான் இருக்கானா, எல்லாருக்கும் உள்ள இருக்கான். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானேன்னாரு, அவங்களுக்கும் உள்ளதான் இருக்கானா. யார் அவங்கள அனுபவிக்கிறாங்கன்னாரு, அடியார்கள் நினைந்து உருகி. உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக சிவஞான சாமி. உண்ணத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக. உள்ளே இருந்து யார உங்களை நினைக்கலையோ பேசாம இருந்துகிறான். புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவனுக்கு சேயாய் வருகிற. அவங்க நினைப்புக்கே வரமாட்டான், ரொம்ப தள்ளி இருக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், அவன் உள்ளதான் இருக்காங்க. அதனால சுவாமி வந்து எங்க ரொம்ப வெளிப்பட்டு தோன்ற மாதிரி இருக்கிறான்னு, அடியார் உள்ளத்துல இருக்கிறாங்க. சுவாமி இருக்கிற இடமே எங்கன்னா அடியாருடைய உள்ளம்ங்கிறது. கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளிங்கிறாரு. இல்லம்ங்கிறது அங்க என்ன இல்லம்னா அந்த இந்த உள்ளம் தான் இல்லம். அதே யாரோ ஒருத்தர் இடத்துக்கு வந்துட்டு இல்ல, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வர்றாங்க. என்ன எப்படி வந்து நம்முடைய திருமுறை சொல்லியிருப்பாரு, கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்த அருளும் சேவகன்.
பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்த அருளிய பரானே. திருப்பள்ளி வச்சுட அம்மா மட்டும் இல்லையா, அம்மாவோட வரோம், ஃபேமிலியோட வரும், 2 பேருமே வந்து உள்ள உட்கார்றாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு பாரு. திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் வெறுப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்து அமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். அப்படிதானே போட்டார். 2 பேருமா வராங்க. அதனால வந்து எங்க இருக்காருனாரு, அடியார் உள்ளத்துல. அதனாலதான் தண்டமணி ஈஸ்வரர் இடத்துல சிவபுரம்ங்கிறதுக்கே ஒரே என்ன எழுதிட்டாருன்னா அடியார் உள்ளம்னு எழுதிட்டு போயிட்டார். சிவபுரம்ங்கிறது எங்க இருக்குன்னு, அடியார் உள்ளம் தாண்டா சிவபுரம் கூட உரை. பெரியவங்க எப்படி பதிவு பண்றாங்க, சிவபுரம்ங்கிறதுக்கு உரையே என்ன எழுதுறாருன்னா அடியார் திரு உள்ளமாம்னு எழுதிட்டு போயிட்டார். அது அங்கதான் இருக்கானா சுவாமி உள்ள. அவரே சொல்ல விரல்மிண்ட நாயனார் பணத்துல சொல்லும் பொழுது நான் அடியார் கூட தான் இருக்கிறேன்னே பதிவு பண்ணிட்டாரு. சுவாமியே சொல்றாரு, ஞாலம் முய்ய நான் முய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் முய்ய திருத்தொண்ட தொகை முன்பாட மறைகள் ஓலமிடவும் உணர்வறியார் அடியார் உடன் உளதென்றார் ஆலம் அமுது செய்தபிரான் அடியார் பெருமை அறிந்தார். சேக்கலாசம் அவனே அடியாருக்குள்ளதான் இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடியார் பெருமையை யாரால சொல்ல முடியும்னு யார் சொல்றா? 4286 பாட்டு அடியார் பெருமையை பேசின சேக்கலான்னு சொல்றார். என்னால என்ன சொல்ல முடியுங்கிறார். ஏன்னா சுவாமி இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறான், கூட இருக்கிறான் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. அதை சொல்றாரு, அடியார் உள்ளத்து அன்பு மீதூர. அப்படி அவன் அடியார் உள்ளத்துல வந்து இருக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்னாரு, அன்புதான். சுவாமி நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு பெரிய அருள் அதான். அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய். ஆர்த்தல்ல கெட்டுறதுன்னு அர்த்தம். ஆர்த்தல் அப்படின்னா கெட்டுதல். இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வரு பவக்கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளி மெய் அஞ்சு அழுத்து அரசை இக்கடல் உருகல்மல் ஏற்றிடல் உரைக்கவும் வேண்டுமோ. பெரிய புராணத்தை. அப்ப இருவினை பாசமும் மலக்கல் அதுலதான் நம்மளை கெட்டி இருக்கு. அந்த இருவினைங்கிற அதுலதான் கெட்டி நல்வினை தீவினை பிறவியில். அப்படி இதுக்கெல்லாம் என்ன காரணம், 3 மலம் கூட இருந்து அதுலதான் நம்ம கெட்டப்பட்டு அங்கேயும் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கெட்டி அப்படித்தானே சொல்றாரு. அறம்பாவம்ங்கிற அந்த கெட்டுல தானே நம்மளை கொண்டுட்டு போறாரு. அது ஆர்த்தல்லாம் கெட்டுறது. சுவாமி எப்படி கெட்டுறான்னா அன்பினால நம்மளை கெட்டியிருக்காராம். இங்கே உலகத்துல ஒரு பெரிய உளவியல் உண்மையே என்ன சொல்றாங்க பாருங்க. பெற்றோர்கள் கண்டிப்பு அப்படிங்கிறத எங்க ரொம்ப அன்பாக கண்டிக்கிறார்களோ அங்க அந்த குழந்தைகள் ரொம்ப நல்லா வளர்றாங்க. மிரட்டி கண்டிக்கிறதுக்கும் அன்போட கண்டிக்கிறது. கண்ணு நீ அம்மா சொன்ன கேட்பேல்ல அப்படின்னா இந்த குழந்தை கேட்கணும் அப்படின்றது. ஏன்னாரு அந்த அன்புல வச்சு கட்டியிருக்காங்க. இது தாய்மார்களுடைய டெக்னிக். ரொம்ப மிரட்டல்லாம் இல்ல, இந்த அன்பு. இது யார் காமிச்சாரு? சுவாமி காமிக்கிறான். அத்தா உன் அடியேனை அன்பால ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் எத்தனையும் அரியை நீ எளியானாய் என ஆண்டு கொண்டு இங்கு இறங்கி ஏற்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன். தன்னை எப்படி எல்லாம் பேசுறாரு. பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றே. நான் செஞ்ச தப்ப அவ்வளத்தையும் பொறுத்தியப்பா. காரணம் என்ன, உனக்கு எம்எல்ஏ இருக்கிற அன்பு தானே. இத்தனையும் எம்பரவும் அப்படிங்கிறார் பெருமானே. எனக்காவா நீ இப்படி எல்லாம் செஞ்ச? நான் யார்? ஒரு டம்மி பீஸ். எனக்காவா நீ இதெல்லாம் பண்ண? இத்தனையும் எம்பரவும் ஐய ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்தவள் புலம்பிட்டான் மனசு. அப்புறம் சொல்ற அப்படி சொல்ற. சாத்திரத்துல எங்க வச்சு சொன்னார் தெரியுமா அந்த அன்பால கெட்டுறத? பிறந்த உடனே தாய்மார்கள் முதல்ல பால் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. முதல்ல அந்த பால் கொடுக்கறதுல அந்த அம்மாவுக்கு ஒரு இன்பம், அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய வாழ்வு. வாங்கின அங்கனையே அன்புங்கிற ஒரு இதை வச்சு கெட்டிட்டாராம் சுவாமி. அந்த கெட்டுலதான் நம்ம அவ்வளவு வரையும் கெட்டி வச்சிருக்காரு. இப்படியே சொல்றோம். குழந்தை பிறந்த உடனே இப்படியே சொல்றாரு, அம்மாயக்கால் தான் மறைப்ப நன்கறி ஒளிந்து அக்காலம் தன்னில் என்ன பண்ணார்னாரு, பசியை அறிவித்து அழுவித்து. இப்ப குழந்தை அழுத உடனே அந்த அம்மாவுக்கு பால் சுரக்க வைக்கிறாராம். சொல்றாரு, உக்கு ஆவி சோர தாய் உள் நடுங்கி
முழு சிந்தை உருகும் முலை உருகும் தீம் சுவைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாச பெரும் கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றினர். அந்த அன்புங்கிறத சுவாமி அங்கிருந்து உணர்ந்தானா. எப்ப தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அங்க இருந்து அந்த பாசங்கிறத சுவாமி நம்ம போட்டலாம். இன்னைக்கு கூட பாருங்க, உலகில் நிறைய இடங்கள்ல எது நம்மள ஒரு கெட்டா கட்டி நிக்குதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புதான் சார். அது நிலைச்சு நின்னா போருமே. கணவனுக்கும் மனைவிக்குள்ள அன்பு, அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள அன்பு, ஆசிரியருக்கும் மாணவருக்கும் அன்பு, பக்கத்து வீட்டுக்காரருக்கும் நமக்கு ஒரு அன்பு. இப்படி இந்த அன்புங்கிறது எங்கனாலும் யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு தான் நமக்கு பெரிய உந்து சக்தியாவே இருக்கு. இந்த அன்பை யார் நமக்கு முதல்ல காமிச்சாங்கிறார் சுவாமி. எப்படி இருக்கிறான்னாரு, அடியார் உள்ளத்துல ரொம்ப அன்பா உட்கார்ந்துருவான். அவன் உட்கார்றதுக்கு இடமா இல்ல. சுந்தர கூட ரொம்ப வருத்தப்படுவார். என் மனசுல எல்லாம் நீ உட்காருவியாப்பா, உனக்கு பெரிய பெரிய கோயில்லாம் இருக்கு, நீ அங்க இருப்பியா, அங்க உட்காருவியா, இப்படி வருத்தப்படுற. துருத்தி உறைவீர் பழனம் வதியா சோற்றுத்துறை ஆழ்வீர் இருக்கை திருவாரூரைய உடையேர் மனமே என வேண்டாங்கிற. உமக்கு என்ன துருத்தி கோயில்ல போய் இருந்துக்கலாம், நீ நினைச்சா பழனத்துல போய் உட்காந்துக்கலாம். அம்மாம்பெரிய கோயில் இங்க இருந்து அங்க வரைக்கும் உள்ள போகுது, அதை உன் இடம் தான், உட்காந்துக்கலாம். சோற்றுத்துறை இருக்கு, அங்க உட்காந்துக்கலாம். திருவாரூர் பிற கேட்கவே வேண்டாம், பெரிய அரண்மனை. இவ்வளவு இடம் உனக்கு இருக்கும் பொழுது முட்டு போல கையா மனசுலயே நீ எல்லாம் உட்காருவ. எப்படி வருத்தம் பாருங்க. துருத்தி உறைவீர் பழனம் வதியா சோற்றுத்துறை ஆழ்வீர் இருக்கை திருவாரூரே உடையீர் மனமே என வேண்டாம். அருத்தி உடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வருத்தி வைத்து மறுமை பணித்தால் வாழ்ந்து போதீரேன் வாழ்றார். என்ன அவருடைய வருத்தம் எப்படி எல்லாம் வருது பாருங்க. நம்ம கூட பாருங்க, யாராவது ஒரு ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம அண்ணன் வீடு திருப்பா வீடுன்னு 2 வீடு ஊர்ல இருந்ததுன்னா நம்ம வீட்டோட அது பெரிய வீடா இருந்தா அவங்க அங்க போய் தங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி சார், நீங்க நம்ம வீட்டுல எல்லாம் தங்குவீங்களா? வீட்டுல ஏசி இருக்கு, நீங்க அங்கதான் போவீங்க. நம்ம வீடு இருக்குது முட்டு போல 3 தட்டு தான் இருக்கு, இங்கெல்லாம் வருவீங்களா? சரிதான் சொல்லுவோமா, சொல்ல மனசுல வருத்தப்படுவோமா பண்ணுமா? இதே மாதிரி ஒரு வருத்தத்தை சுவாமிகிட்ட கொண்டு நீட்டுறாரு. ஏயா, உனக்கு திருப்பழனம்னு ஒரு பெரிய கோயில் இருக்கு, சோற்றுத்துறைன்னு ஒரு பெரிய கோயில் இருக்கு, துருத்தி இருக்கு, திருவாரூர் பெரிய சமஸ்தானம், நீ அங்கெல்லாம் தங்குவியா, என் மனசுல தங்குவியா? என்ன வருத்தம், எப்படி எல்லாம் இருக்கும். ஆனா சுவாமி எங்க இருக்கிறார்? அடியார் உள்ளத்து அன்பு மீதூர என்ன சொன்னார் பாருங்க, குடியா கொண்டாடினார். அப்படின்னா அங்கேயேதான் குடி இருக்கிறான். குடியா கொண்டாடினா ஏதோ ஒரு இடம் வந்தான் போனா இருந்தாம்னு இல்லையா, இங்கேதான் இருக்கிறான் சுவாமி. குடியா கொண்ட கொள்கையும், அதுதான் அவனுடைய கொள்கையெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சு அப்புறம் இந்த நூல் முழுமையா இதெல்லாம் பார்த்த பகுதி நினைவுபடுத்திருக்க. ஏன்னா 3-4 வாரம் ஆச்சா, நிறைய பேருக்கு எங்கன விட்டோன்னு மறந்து போச்சு, சில பேருக்கு என்னே மறந்து போச்சு, இந்த தம்பி யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிட்ட, 4 வாரம் ஆகி போச்சு. அதனால நீங்க வேற பாட ஆரம்பிச்சோடனே முன்னாடி ஒரு கண்ணாடி முட்டு பையன் பேசுவான், அவன் வரலையே எப்போ அப்படின்லாம் யோசிக்கிறேன். அதனால ஒரு நினைவுபடுத்துவதற்காக நான் சொல்லி, ஏன்னா அதனுடைய தலைப்பு என்ன சொன்னார்னா, கீர்த்தி திருவகல திருவருள் புகழ்ச்சி முறைமை என்ன. திருவருள் புகழ்ச்சி முறைமை அப்படின்னா பெருமானுடைய அருளை பற்றி பேசுகிறது இந்த பகுதி. அருள் என்று சொன்னாலே கருணை என்ற அர்த்தம். அதனால இறைவனுடைய கருணை எப்படி சொல்றார்? பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு அடியாறு பெருமக்களுக்கு அவன் அருளி செய்த திறம், அதையெல்லாம் இங்க வரிசைப்படுத்துறார். தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் சொல்றார், பின்னர் ஒவ்வொருத்தருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் சொன்னார். அதுல அப்படியே சொல்லிட்டு நிறைய செய்திகளை சொல்லிக்கிட்டே வர. கல்லாடத்து கலந்து இனிதரின் எல்லாரோடு நயப்புரையும் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் அப்படின்னு வரிசை சொல்லிட்டே தன்னை பற்றி சொல்லும் பொழுது, குதிரையை கொண்டு குடநாடு அதன்மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளியும், திருப்பெருந்துறையிலிருந்து குதிரையை நீயே கொண்டுகிட்டு மதுரைக்கு சதுர்பட சாத்தாயினார். சாத்து அப்படிங்கிறது அந்த வணிகம். இது சதுர்படனார், ரொம்ப பெரிய பிசினஸ் மேனியானேங்கிறார் ஏன்னா அம்மா உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்க, நிறைய பிடிச்சி குதிரையாகி அவ்வளவு பேரும் ஏமாத்தி குதிரைன்னு வித்துட்டு போயிட்டாங்கன்னா அவன் பெரிய ஆளு தானே. இருந்த கூமுட்டைங்க மதுரையில ஒரு வெளிக்கும் தெரியல, அது மதுரை அது நரின்னு எல்லாமே நல்லா இருக்குங்கிறானே. அவர் அப்பவும் சொல்லிதான் கொடுக்கிறாரு, மன்னா நல்லா பார்த்து வாங்கிக்கோ, கயரை மாத்தி ஆச்சுன்னா வடிவேல் சிரிப்புல சொல்ற மாதிரி. அப்புறம் என்ன நடந்தாலும் சொல்லிட்டார், நடந்தாலும் நான் பொறுப்பு கிடையாது. இது குதிரை வியாபாரத்துல உள்ள வழக்கம்.
குதிரை கயரை மாத்த முன்னாடி நீ என்ன செக் பண்ணுவோம் பண்ணிக்கோ, நடத்தி காமிச்சுக்கோ, ஓட என்ன வேணாலும் பாத்துக்கோ, 4 கால் இருக்கான்னு பாரு, 4 காலு ஒண்ணு கூட நொண்டி இல்ல, என்ன வேணாலும் பாத்துக்கோ. ஆனா கயரை மாத்தியாச்சுன்னா அந்த சொத்து உனக்கு, இனிமே எனக்கு அது பொறுத்து. நாளை என்ன நடந்தாலும் அப்புறம் நீ அந்த வரக்கூடாது. மன்னன் என்ன பண்ணான், கூட இருக்கிற குதிரையை பத்தி நல்லா தெரிஞ்சால் விட்டு பாருங்கிறான். மாணிக்கவாசர்கிட்ட சொல்லி இந்த குதிரையை நடத்தி காட்ட சொல்லுங்கிறான். மாணிக்கவாசர் மனசுக்குள்ள சிரிக்கிறார், சுவாமிகிட்ட போய் இந்த குதிரையை கொஞ்சம் நடத்தி காட்டுன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஆளுக்கு தான் வந்திருக்கே சுவாமின்னு தெரியும். அவர் நினைக்கிறாரா, மன்னா அவன் யாரு வந்திருக்கான், அவன்கிட்ட போய் குதிரையை நடத்தி, நீ உன்னை என்னையுமே நடக்க வைக்கிறது அவன் தான், அந்த குதிரையை நடக்க வைக்க மாட்டான் அவன் அப்படின்னு. குதிரை எல்லாம் நல்லா நடந்தது, ஓடிச்சு, பிரமாதம். அப்போ அவன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் பாருங்க. நைட்டோட நைட்டை எல்லாம் நிறைய போய் பயங்கர பஞ்சாயத்து. அதை சொல்றாரு, குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் அப்படின்னு தனக்கு வந்த நிகழ்வு. இப்படி உடனா நிறைய செய்திகள் அப்படி சொல்லிட்டே வந்து வாத ஊரில் வந்து அருளி பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் அவருக்கு சேரமான் பெருமாள் நாயனார் கிடைச்ச மாதிரி இவருக்கும் வந்து பாத சிலம்பொலி கேட்டிருக்கு. அதை இங்க பதிவு பண்றார். வாத ஊரினில் வந்து இனிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் அப்படின்னு திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த கல்வனம் பூவல மதனில் பொலிந்து அருளி பாவநாசமாக்கிய பரிசம். இங்கதான் கொண்டு முடிச்சோம் அன்னைக்கு. தண்ணீர் பந்தர் சயம் பெற வைத்து அங்கதான் கொண்டு நிறுத்தணும் போன வாரம். அதாவது போன வாரம் நம்ம கடைசி வகுப்புல வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ரொம்ப கோடை காலமா இருக்குன்னு முதல்ல மழை வேண்டும் என்று திருப்பராய்த்துறை பதிகத்தை நம்ம பாடி முடிக்கும் பொழுது எப்படி திருவள்ளுவர் எப்படி கொண்டு அமைஞ்சதுன்னா, சுவாமியே கொண்டு தண்ணீர் பந்தர் வைக்கான்னு கொண்டு முடிச்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மழையும் பாவிட்டோம் நம்ம. அதனால தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்தோம்னு பாண்டிய நாட்டு மன்னனுக்கு அந்த கதையை அன்னைக்கு போன முறை சொன்னோம். பாண்டிய நாட்டு மன்னனுக்கு சோழ மன்னன் தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விரும்புறான். அதுக்காக வந்து பாண்டிய மன்னனுக்கு தூது அனுப்புறான். நடுவில் என்ன ஆச்சு, பாண்டிய நாட்டு மன்னனுடைய தம்பி அவன் என்ன பண்ணிட்டான், அந்த சோழ மன்னனை உன்னுடைய மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வை, இல்லைன்னா என்னோட போருக்கு வா அப்படிங்கிறான். என்ன பண்ணிட்டாரு, அண்ணனுக்குன்னு நினைச்சதை தம்பி கிட்ட வச்சுட்டார். இப்ப தம்பியும் இந்த அவங்க மாமனாரும் ஒன்னா சேர்ந்து வடநாட்டுல ஒரு போர்ல ஜெயிக்கிறாங்க. அந்த ஒரு தைரியத்துல என்ன ஆயிடுச்சு, இப்ப தம்பியுடைய சூழ்ச்சியில மாமனாருடைய உதவியை எடுத்துக்கொண்டு அண்ணனாகிய பாண்டிய மன்னனையே வந்து அவருடைய போரிட்டு அதை ஜெயிக்கலாம் நினைக்கிறாங்க. அப்பதான் வந்து என்ன பண்றார், அந்த பாண்டிய மன்னன், இந்த பாண்டிய மன்னன்கள் எல்லாமே திருவிழா பணத்திலே வருது, இங்கே வருது, எதுனாலும் உடனே நேர போய் என்ன பண்ணுவாங்க, சொக்கநாதத்தை போய் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு உடனே ஹெல்ப் லைன் எங்கன்னா நேர மதுரை ஆலவாய் பெருமான்கிட்ட பேர் வேண்டியது. எதுக்கா இருந்தாலும் ஒரு தீர்ப்பு சொல்ல முடியலனாலே ஜட்ஜிடா வேலையும் வந்து நேர சாமிகிட்டே பேர் வேண்டியது. திருவிழா பணத்தை அருமையா சொல்றாரு. நான் ஏற்கனவே ஒரு மாதிரி இங்க சொன்னேன் அந்த புராணத்தை. ஒரு அந்தனருடைய மனைவியை வந்து ஒரு அம்பு பட்டு இறந்து போக பகல்ல இருந்த வேடனை பிடிச்சு கொண்டு அந்தனர் நிறுத்துறாரு. இவனாத்தான் இருக்கணும்னா காட்டுக்குள்ள இருக்கிறதே அந்த அந்தனரும் மனைவியும். அவர் மேல அம்பு பட்டு அந்த மாமி இறந்து போச்சு. காட்டுல பார்த்தா வேற யாருமே இல்லை, ஒரு வேடன் அங்க நிக்கிறான். அப்ப வேற யாரு சார் அம்பு போட்டிருக்க முடியும், இவன் தான் போட்டிருக்கணும். பிடிச்சு கொண்டு அவன் விட்டார். மன்னன் உடனே என்ன பண்ண, சிறையில வைண்டான். வேற யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, உடனே சிறைச்சேதம் தான் அப்பெல்லாம். அந்த அந்த ஆள் கூட மன்னன் நான் விடவே இல்லை, நான் அம்பு போடவே இல்லை, என்ன நம்புங்க அப்படிங்கிறான். அவன் சொல்ற பாங்க பார்த்த உடனே மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இவன் உண்மை பேசுற மாதிரி ஒரு சந்தேகமா இருக்கு, தப்பு செஞ்ச மாதிரின்னு தெரியல. ஆனா அந்த சூழல் அங்க இருக்கக்கூடிய அந்த சூழல் வக்கீல் ஐயெல்லாம் இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய சூழல் வேற யாருக்கு அங்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் மன்னன் பார்த்தான், சரி இவனை சிறையில வை, காலையில பார்த்துக்கலாம், இல்லைன்னா அன்னைக்கு நைட்டே முடிச்சிருப்பாங்க அந்த காலத்துல. வச்சுட்டு அந்த மன்னன் எப்படி இருந்தான் பாருங்க, சொக்கநாத பெருமானே நினைச்சிட்டு படுகிறான். அவன் பாருங்க சார், அந்த ஒரு கேஸ சரியா டீல் பண்ணணுங்கிறது கூட அவன் அந்த மன்னனுடைய மனசுல இருக்கு. ஏன்னா அவன் ஒருவேளை உண்மையிலே அவன் தான் அம்பு போட்டிருந்தா, அவனை வந்து நிரபராதி நினைச்சு விட்டுட்டா இந்த அந்தனருக்கு நம்ம ஒரு நியாயம் செய்ய முடியாம போன மாதிரி ஆயிடும். அல்லது ஒருவேளை அவன் அம்பு போடாம ஆனா அவனை நாளைக்கு போய் நம்ம ஒரு தண்டனை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் தப்பா போயிடும். சரி, இப்ப மன்னனுக்கு என்ன தெரியணும்னா யார் அம்பு போட்டாலும் தெரியணும். எங்க இருந்து போய் கேட்க முடியும், காட்டுக்குள்ள நடந்திருக்கு, அம்பு பட்டாலும் இறந்து போச்சு,
அம்பு பட்டாளுடைய கணவனார் நிக்காரு, இவன் தான் பக்கத்துல ரெண்டாஞ்சாமி, இவன் தான் போட்டிருப்பான் அப்படிங்கிறாரு. வேற யாரும் இல்ல. அந்த ஆளு நான் போடலைங்கிறான். இப்ப என்ன செய்வார் பாருங்க மன்னர், இதாடா பஞ்சாயத்து எனக்கு அப்படின்னு வந்து போய் நேரம் என்ன பண்றாரு, சொக்கநாதர் தான் போறாரு. சொக்கநாதர் கனவுல வந்தாராம். பாருங்க அந்த ஆள் பாருங்க. அப்ப இவங்க எப்படி வழிபாடு செஞ்சிருப்பாங்க. சொக்கநாத பெருமான் கனவுல வந்து என்ன சொல்றாருன்னா, நீ நாளை காலையில் உங்க ஒரு கல்யாண வீடு இருக்கு, நீ அந்த கல்யாண வீட்டுக்கு வா, இதுக்கு நான் உனக்கு தீர்வு கொடுக்குறேன்ட்டு. மன்னர் சும்மா கல்யாண வீட்டுக்கு நேரம் போக முடியாது, அதனால மாறு வேடத்துல போய் கல்யாண வீட்டுல வெளியே நிக்கிறார் மன்னர். மன்னர்னு தெரியாது யாருக்கும். யாரோ ஒருத்தர் சுவாமியினுடைய திருவருள், அங்க 2 யமதூதர்கள் வந்திருக்கிறது இந்த மன்னன் கண்ணுக்கு தெரியுது. ஐயோ, யமதூதர்கள் மரத்துல மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க, கல்யாண வீட்டுல இவன் எதுக்கு இங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க, அது இந்த மன்னன் காதுல விழுது. இதெல்லாம் சொக்கநாத பெருமான் பண்ற வேலை. ஒருத்தர் சொல்றான், எனக்கு இந்த வேலை பிடிக்கவே இல்லை, இது என்ன வேலை பிடிக்கும். நம்ம வேலை செய்யறது ஒவ்வொரு நாளும் 50 பேர் 100 பேரை அள வச்சுட்டு போறோம், இதான் வேலை. ஏன்னா அவன் வேலையை என்னன்னா வந்து தூக்கிட்டு போறதுதான். தூக்கிட்டு போகும்பொழுது அங்க எப்படி இருக்கும், எல்லாரும் வருந்து அழுது வந்து புலம்பி அப்படின்னு வந்து சொல்றாங்க, இப்படி ஒரு வேலை வேணுமா நமக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்லுதான். இன்னொருத்தன் சொல்லுதானா, அது நம்முடைய தொழில், நியாயமா நமக்கு என்ன, நம்மளா போய் எடுக்கிறோம், நம்ம பாஸ் யார் எடுக்க சொல்றாரோ எடுத்துட்டு வரோம், அது செய்யறது நம்ம வேலை, அதுல நம்ம யோசிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப கூட பாரு, அவன் சொல்றான், இந்த கல்யாண வீட்டுல இந்த மணமகனை இன்னைக்கு தூக்கிட்டு போனோம், நம்மகிட்ட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கல்யாண வீட்டுல மணமகனும் தூக்கிட்டு போனோம் கல்யாணம் முன்னாடி. அது எப்படி, அங்க இருக்கிற ஒரு மாடை அவுத்து விடணும். கல்யாண வீட்டுல மாடு வந்து அந்த மணமேடையில இருக்கிற அந்த மணமகனை மாடு முட்டி அவன் ஜாகணும், அவனை கூட்டு போகணும். இப்படி தொழில வந்திருக்க 2. இதே மன்னன் கேட்கிறான் காதுல. அவன் கேட்டு ஒரு 5 நிமிஷம் கூட பார்க்கல, ஒரு மாடு அவுத்து விட்டானுங்க. மாடு உள்ள வந்துச்சு, நேர மணமேடையில வந்து அங்க இருந்த மணமகனை குத்துச்சு, செத்தான் வாங்கிய. அப்ப சொல்லிட்டு அந்த அந்த அவங்களோட சொல்றாங்க, நேத்து கூட என்னைக்கோ எவனோ ஒரு அம்பு விட்டான், அது மரத்துல இருக்க, அந்த மாமி மேல ஒரு காத்தடிச்சு டக்குனு அந்த அம்பை கீழே வர வச்சு அந்த மாமி உயிரை என்னது எடுக்கலையா, அது மாதிரி இன்னைக்கு இந்த இவனை எடுக்கிறதான், இதானே நம்ம வேலை அப்படின்னு அவங்களோட பேசுறாங்க. கேட்டான், நேரம் வந்தான், அந்த வேடனை முதல்ல ரிலீஸ் பண்ணிய. அப்ப இந்த இடத்துல சொக்கநாத பெருமான் தவிர வேற யார் இதை சொல்லியிருக்க முடியும், எப்படி சொல்ல. அப்ப அந்த மன்னன் சொக்கநாதனை எப்படி வழிபாடு செஞ்சிருக்காங்க, சொக்கநாத பெருமான் எப்படி மன்னர் கூட இருந்திருக்கிறார் பாருங்க. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணார், உடனே படையை திரட்டுங்கள், கூட வந்து அவங்க ஒரு AK-47 ஒரு 100 வாங்க நமக்கு, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. பாண்டிய மன்னன் தம்பியும் தம்பி மாமனாரும் சேர்ந்துட்டானுங்க, தன்னை எடுத்து வாரானுங்க. நேர சொக்கநாத பெருமான் விட, பெருமானே தம்பியே இருக்கிறான், அவன் மாமனாரையும் கொண்டு சோழப்படையை எடுத்துட்டு வாரான், ஏன்ட்டு அவ்வளவு படையெல்லாம் இல்லை, அவங்கள ஜெயிக்க முடியாது, நீ தான் பார்த்து சொக்கனா, நீ போ நான் பாத்துக்கிறேன். முடிஞ்சு போச்சு. அவர் எவ்வளவு பெரிய படம் வச்சிருக்கிறாரு, நீ போ நான் பாத்து, நீ போய் சண்டே போடு, வெற்றி உணர்த்தான்ட்டார். அங்க போய் சண்டை போடுறாங்க. கடுமையான வெயில் காலம், சோழப்படை நேரி வருது, வெயில் தாங்க முடியல அவங்களால. எல்லா வீரர்களுங்க வெயிலுனால சோர்வடைந்து கீழே விழுறாங்க. அங்க ஒருத்தர் ஒரு தண்ணீர் பந்தல் வச்சு இந்த பாண்டிய நாட்டு வீரர்களுக்கு மட்டும் தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த பாண்டிய நாட்டு வீரர்கள் எல்லாம் உற்சாகமா சண்டை போடுறாங்க. சோழ நாட்டு வீரர்கள் எல்லாம் தண்ணி கிடைக்காம சுருண்டு விழுந்து சாகுறாங்க. அந்த போர்ல பாண்டிய மன்னன் வந்து ஜெயிக்க வச்சார். ஜெயிக்க வச்சது மட்டும் இல்ல, பாண்டிய மன்னனோட அப்படி ஜெயிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பினா தண்ணீர் பந்தலே காணும் போயிட்டாரு. யாரு உனக்கு தண்ணி பந்தல் வச்சா, யாரு இவ்வளவு நேரம் தண்ணி கொடுத்தா, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சது, சொக்கநாத பெருமான் பண்ணார். அவர் அதாங்க சொல்லார், தண்ணீர் பந்தர் சயம் பெற வைத்து. அப்படியே இத வந்து தண்ணீர் பந்தர் அமைத்த திருவிழை ஆடலும் திருவிழாக்கோணத்துல வரும் இந்த செய்தி. அதனால தண்ணீர் பந்தர் சயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும். சுவாமி அப்படி தண்ணீர் பந்தல் வச்சு நன்னீர் சேவகன் ஆகிய, அப்படின்னா சேவகன்னா வீரம்னு ஒரு பொருள், இன்னொரு பக்கம் சேவகன்னா சேவை செய்வோம். இந்த இடத்துல அவன் வீரனாகவும் இருந்தான், மன்னருக்கு சேவையும் செய்தான். அப்படி நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும். அடுத்த வரியில விருந்தினாகி வெண்காடதனில் குருந்தின் கீழன்றி இருந்த கொள்கையும். திருவெண்காட்டுல ஒரு விருந்தினராக எழுந்தருளி குருந்த மரத்தடியில் எழுந்தருளிய கொள்கையும் வருது.
அருணை வடிவேல் மரியார் திருவெண்காட்டுல குருந்த மரத்தடியில இவர் வந்த வரலாறு என்னன்னு தெரியலன்னு எழுதிட்டார். ஆனா குருந்த மரம் அப்படிங்கிறதுனால இது திருப்பெருந்துறையில தான் நடந்த நிகழ்வு ஏதோ இருக்க வேண்டுமோ என்ற ஒரு ஐயம். இது எதுவுமே முடிவு பண்ண முடியாம தான் இருக்கு. ஏன்னா வெண்காடவனின்னு ஊரை சொல்லிட்டார். திருவெண்காட்டுல குருந்த மரம் வந்ததா செய்தி எங்கேயும் எதுவுமே கிடைக்கல. அதனால அருணையார் ஒரே வார்த்தையில எழுதிட்டார், திருவெண்காட்டுல இந்த மாதிரி குருந்த மரம் வரலாறு என்னன்னு தெரியல எங்கேயும் எழுதுறார். ஆனா செய்தியை சொல்றார், விருந்தினாகி வெண்காடதனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் பட்டமங்கையில் பாங்காயிருந்து அட்டமா சித்தி அருளிய அதுவும். அது திருவிழா பணத்துல வருது. அட்டமா சித்தி உபதேசித்த படலம் என்று திருவிழா பணத்துல அது செய்தி இருக்கு. பட்டமங்கை என்கின்ற தலத்துல சுவாமி அங்க இருந்து அவன் கைலாயத்துல இருந்த பொழுது இயக்க மாதர் ஒரு 6 பேர் பின்னாடி அத கழுக்குன்ற பதிகத்துல ஒரு செய்திய குறிப்பா காட்டிட்டு போறார் மணிக்கவாசர். இயக்கிமார் 64 வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோர் மும்மல பல வல்வினை குழழுந்தினான் அப்படிங்கிறார். அங்க இயக்கிமார் 64 ஒரு குறிப்பை காட்டுறார். அதுல ஒரு 6 பேர் எங்க சொல்ல இயக்கிமார் மாதர்கள். இயக்க மாதர்கள்ங்கிறது இயக்கர்கள் அப்படிங்கிறது கிண்ணறர் இயக்கர்கள் இவங்க எல்லாம் தேவர் உலகத்துல உள்ளவர். இயக்க மாதர் அப்படின்னா அந்த இயக்கர்களுடைய பத்தினிகள் அல்லது அது அந்த குடும்ப பெண்கள். அதனால இயக்க மாதர்கள் 6 பேருக்கு சுவாமி அட்டமா சித்திய உபதேசம் பண்ணியிருக்கிறான். அட்டமா சித்தினா நமக்கு தெரியும், அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமியம் ஈசித்துவம் வசித்துவம் என்றெல்லாம் சொல்லி திருமூலர் ரொம்ப விரிவா சொல்ற. அந்த அட்டமா சித்திகளை யார் உபதேசம்? சுவாமியை நேரடி உபதேசம் பண்றான். அவங்களுக்கு அது கிடைச்ச பெரிய புண்ணியம். அவங்க என்ன பண்ணாங்க, சுவாமிகிட்ட எல்லாம் பாடம் கேட்கும்போது எவ்வளவு கவனமா கேட்கணும். ஆனாலப்பட்ட அம்பாலே கொஞ்சம் இப்படின்னதுக்கே நீ மீனச்சியா போக கடவுதுன்ட்டாரு அவரு. அப்ப இதுகள்லாம் பாடம் கேட்கும்போது எப்படி கேட்டிருக்கணும்? அது என்ன நம்ம வகுப்பு மாதிரியா பின்னாடி தூங்க முடியுமா சாமி வகுப்புல? அதனால அவர் என்ன சொல்றாரு, அட்டமா கொஞ்சம் அந்த பக்கம் லேசா அப்படி திருப்பிச்சான், கொஞ்சம் பாராமுகமா பார்த்த கேட்கல, அவ்வளவுதான். நீங்க எல்லாம் பட்டமங்கையில் கல்லாகுன்னு சொல்லிச்சுட்டாரு. பட்டமங்கல ஊர்ல போய் கல்லா போங்க எல்லாரும். எல்லாம் இங்க ரொம்ப வருத்தப்படுது. நானே பின்னாடி அருள் செய்யும் போ, இப்ப கொடுத்த சாபம் தான். அதனால எல்லாம் அங்க கல்லா இருக்க. சில நாள் கழித்து சுவாமி பட்டமங்கையில அவர்களை எல்லாம் மீண்டும் இயக்கமாதர் ஆக்கி அவங்களுடைய பழைய கொண்டு அட்டமா சித்திகளை குருநாதராக இருந்து உபதேசித்து என்று ஒரு செய்தி சொல்லப்படுது. அந்த செய்தி இந்த செய்தி எங்க இருக்குன்னா அட்டமா சித்தி உபதேசித்த படலம்னு திருவிழா பணத்துல படலமா இருக்கு. அந்த செய்தியை மாணிக்கவாசகர் சொல்ல, பட்டமங்கையில் பாங்காய் இருந்தனா உரிய தன்மையில் அழகா இருந்தன் பொருள். அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா குருவடி வாகின்னு அர்த்தம். குருவடி வாகி குவலையந்தன்னில் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணாரு, ஏன்னா ஒரு உபதேசம் செஞ்சா எப்படி இருக்க முடியும்? குருவாத்தான் இருந்திருக்கணும். அதுதான் பாங்காய் இருந்து. கோலம் என்பதற்கு அங்கங்க அப்படி ஒரு சிறப்பு சொல்வார். மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதுன்னு பாட்டு ஆனந்த மாலையில பின்னாடி பாடுறாரு. எல்லாத்துக்கும் தெரியும். சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டான்னாரு. கோலம்னா வடிவுன்னுதான் பொருள். வடிவு தண்டபணீசர் எழுதுவார், கோலம் என்பது குரு வடிவாம்னு எழுதுவார். ஏன்னா பிறவியிலிருந்து வெளியே எடுக்கிறதுனா யாரால முடியும்னாரு, குருநாதன் தான் செய்யணும். அதனால அந்த இடத்துல கோலம்னா பொதுவா வடிவு, என்ன வடிவமா கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல என்னவா இருக்கணும்னு அவர் எழுதுறாரு. அந்த இடத்துல கோலம் என்பது குருநாதராய், ஏன்னா திருப்பெருந்துறையிலையும் குருநாதரா உட்கார்ந்ததுனால கோலம் காட்டி ஆண்டான். அது மாதிரி இங்க பாங்காய் இருந்தன்னு அழகா இருந்தன்னு அர்த்தம். ஆனா அழகான்னா இங்க அழகுங்கிறது என்னன்னாரு, குருநாதராய். ஏன்னா அட்டமா சித்தியை உபதேசம் பண்ணா யார் உபதேசம் பண்ண முடியும்? குருநாதர் தான் உபதேசம் பண்ணணும். அதனால குருநாதராய் இருந்து உபதேசம் பண்ணியது தான் பட்டமங்கையில் பாங்காய் இருந்து அட்டமா சித்தி அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளமும்னு அது ஒரு சிறப்பு சொல்ற. அதுவும் சோழனை மடுவில் வீழ்த்திய படலம்னு திருவிழா பணத்துல உள்ள செய்தி. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு சோழ மன்னன் திடீர்னு பாண்டியன் மன்னன் மேல படையெடுத்தாங்க.
அந்த காலத்துல அந்த படையெடுக்கிறதுக்கும் முன்னமே சொல்லி அதுன்னு சில தர்மங்கள் இருக்கு. இவன் என்ன பண்ணான், திருக்கணத்துக்கு விஜயமா வந்து பாண்டிய மன்னன் மேல படையெடுக்கிறான். பாண்டிய மன்னன் போருக்கு தயாராகல. அவனுடைய படை அது இதெல்லாம் அப்ப அவ்வளவு தயாரா இல்ல. சோழ மன்னன் சண்டைக்கு வந்தோடனே இவனால என்ன பண்ணான்னு தெரியல. நேர என்ன அவ்வளவுதான், உடனே நேர சொக்கனா இருப்பிட்டான். பெருமானே அவன் சண்டைக்கு வரலாம், நீ என்ன கொஞ்சம் பாத்துருங்க அப்படின்ட்டான். அவர் உடனே அங்கேயே என்ன சொல்லிட்டார், வருது பெரிய இது வருது, நீ போய் சண்டை போடு, நான் பாத்துக்கிறேன்ட்டு சோழ மன்னனோட போய் சண்டைய போடுறான். இந்த பாண்டிய படையெல்லாம் கிட்டத்தட்ட வந்து தோக்கிற மாதிரி போகுது. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த சோழனை நேர இந்த பாண்டியனோட போரிட போறான். அதாவது மன்னனுக்கு மன்னன் நேர மாதிரி. அப்போ ஒருத்தன் குதிரையில வேடனா ஒருத்தன் பாண்டிய மன்னனையும் தாண்டி போய் அந்த சோழ மன்னனோட சண்டையிடுறான். அப்ப அந்த சோழ மன்னன் வந்து நான் அரசனையே எடுத்து போரிடும் பொழுது எவனோ ஒரு வீரன் வந்து இப்படி என்கிட்ட வரானான்ட்டு உன்னை குதிரையோட பிடிப்பம் பாருனான் அப்படின்னு சோழன் முன்னேறான் அவனை பார்த்து. அப்ப என்ன பண்றான், அந்த குதிரை அந்த சோழ மன்னனை கண்டு பயந்து ஓடுற மாதிரி பின்வாங்கி ஓடுறாப்புல வேற ஒரு திசையை நோக்கி. அந்த வேடன் சோழ மன்னன் அவனை விரட்டி ஓடுறான். அங்க போய் ஒரு பெரிய மடு, அது உள்ள போய் விழுந்தான். குதிரையோட விழுந்தவன் மறைந்தான். விழுந்த சோழ மன்னன் இறந்தான். அதான் செய்தியாக்கள். அதனால வந்தது யாருன்னாரு, சொக்கநாத பெருமான். அதுதான் அங்க வந்து சொல்றாரு, வேடுவனாகி அப்படின்னா வேடன் மாதிரி. வேண்டு உரு கொண்டு, இந்த வேண்டு உரு கொண்டுங்கிறது அது சுவாமிக்கே உரித்தானது. அவன் நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருவம் என்பது நம்ம கையில இல்ல. என்ன மாதிரியான ஒரு பிறவி பிறக்க வேணுங்கிறது நம்ம கையில இல்லைல்ல. என்ன மாதிரி பிறவிங்கிறது நம்ம கையில இல்ல. எந்த ஊர்ல பிறக்க போறோம் அதுவும் நம்ம கையில இல்ல. யாருக்கு குழந்தையா பிறக்க போறோம் அதுவும் நம்ம கையில. இதெல்லாம் நம்ம கையில இல்ல. என்னமோ பண்ண ஏதோ ஒரு 2 நல்ல புண்ணியத்தினால மானுட பிறவியா கிடைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். எங்கனையோ போய் ஒரு விலங்கா பாம்பையா பறவையா பள்ளியா பிறக்காம, ஏன்னா அதுவும் நம்ம கையில இல்ல. நாயிற் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன்வசம் வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ அதிகாரம். என் கையில என்னப்பா இருக்கு அதிகாரம்? மாய பிறவி என்ன வாங்குறது யார் கையில இருக்குனர்? உன் கையில இருக்கு. மாய பிறவி உன்வசம் வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி ஆய கடவே நானோதான் என்னதோ அதிகாரம். காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கட்டுதலை குலைத்த பதில கடைசியில சொல்ற. அதனால நமக்கு வந்து பிறவியை முடிவு பண்ற ஆற்றல் நம்ம கையில இல்லை. ஒருவேளை இருந்திருந்தா இதோட உயர்ந்த பிறவி கேட்டு வாங்கியிருக்க மாட்டோமா என்ன? இல்ல இல்லைங்களா? ஆனா சுவாமிக்கு எப்படின்னாரு, அவன் நினைச்ச மாதிரி உருவத்தை நினைச்ச நேரம் எடுக்கக்கூடியவன். நிறுத்திடும் நினைந்தமேனி நென்மலன் அருளினாலே சித்தியார். நிறுத்திடும் நினைந்த மேனியினர் எப்படி உடம்பு இருக்குமோ அப்படி. ஏன்னாரு, நமக்குள்ள இந்த உடம்பு என்பது மாயையிலிருந்து வர்றது. மாயையில் வர்ற இந்த உடம்பு எல்லாருக்கும் ஒண்ணு போல இல்ல, வெவ்வேறு மாதிரி இருக்கு. ஏன்னாரு, அவரவர் செய்த வினைக்கு தக்க வந்த உடம்பு. ஒருத்தருக்கு இருக்கிற 50 பேர் இருக்கிறோம், 50 பேர் வெவ்வேறு மாதிரி இருக்கிறோம். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்ல. சரி, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்ல, அது ஏதோ சாமி கருணையினால வச்சான். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் வித்தியாசம் தெரியாது, அதனால ஒருத்தர் மாதிரி வச்சான். ஆனா இப்படி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வைக்கிறதுலயும் அவனுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணும்ல. ஒருத்தர் நல்லா கலரா பறக்க வச்சா, ஒருத்தர் கருப்பா பறக்க வைக்கிறான், ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கு மாதிரி, ஒருத்தர் சுமாரா இருக்கான், ஒருத்தர் உயரமா இருக்காரு, ஒருத்தர் இப்படி. அப்ப அதுல ஏதோ ஒரு வித்தியாசம் பண்ணல. அது எதை வச்சு செய்யறான்னாரு, அவரவர் வினையை வச்சு. தாயினுடைய வயிற்றுல கருவில இருக்கும் பொழுதே சுவாமி கூட இருந்து என்ன பண்றான்னாரு, அவங்க வினை லிஸ்ட கையில வச்சிருக்கிறான். அந்த லிஸ்ட வச்சுக்கிட்டு தான் உள்ள தயார் பண்றான். நம்மள வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, மிஷின் தயார் பண்ற மாதிரி உள்ள தயார் பண்றான். முதல்ல கையை கொண்டு வந்து, அப்புறம் அதுல 5 விரலை மாட்டி, அதுல 5 நகத்தை வச்சு, அப்புறம் இந்த கையை வச்சு விட்டு, அப்புறம் காலை வச்சு விட்டு, கால் நகத்தை வச்சு விட்டு, அப்புறம் முகத்தை வச்சு விட்டு, மூக்கை வச்சு விட்டு, முடியை வச்சு விட்டு, முக்கியமா நல்ல விட மூளையை வச்சு விட்டு, மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, முடி மட்டும் நிறைய வச்சு போற அதை உள்ள வைக்க, அதெல்லாம் கரெக்டா வச்சு, இந்த பக்கம் ஒரு காது அந்த பக்கம் ஒரு காது, அது கரெக்டா வைக்கணும்ல. காதை பின்னாடி கொண்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது இடத்துல கரெக்டா பிக்ஸ் பண்ணி இவ்வளவு செய்யறவன். ஒருத்தருக்கு காது நீளமா இருக்க மாதிரி இருக்கு, ஒருத்தருக்கு கண் இப்படி அழகா இருக்க மாதிரி இருக்கு, ஒருத்தர் கண் போல இருக்க மாதிரி இருக்கு. ஜப்பான்ல இருக்கும் ஒருத்தர் மூக்கு இருக்கா இல்லையானே தெரிய மாட்டாங்க. இப்படி ஒருத்தருக்கு மாதிரி வைக்காம பாருங்க. அதெல்லாம் எப்படி சார் வைக்கான்னாரு, அவன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துருக்கானா சார். அம்மா என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அம்மா வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து கையில அந்த வினை லிஸ்ட வச்சுக்கிட்டு அதுக்கு தக்கன செய்யறாங்க. காமியத்துக்கு ஏய
கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகித்தீங்கிறார் போற்றிபாருடைய சாத்திரம். அப்படி செய்யணும். ஆனால் நமக்கு இந்த பிறவிங்கிறது எவ்வளவு நாளைக்கு என்னாரு வினை இருக்கிறது. இருவினைக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்னீனர் சிவஞான செட்டியார். இருவினைக்கு ஈடான யாக்கை. அப்ப வினைக்கு தக்கவாறு உடம்பு. ஆணையின் இருவினையின் போக்குவரவு புரிய. போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு வாரதும் போறதும் இந்த உலகத்துக்கு மட்டும் இல்ல, நடுவில் எத்தனோட நரகத்துக்கு போனோமோ சொக்கலத்துக்கு போனோமோ தெரியல. இன்னும் அது வேற. இதெல்லாம் நமக்கு சாய்ஸ். அங்கங்க கையில வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எதை பொறுத்துனாரு? வினையை பொறுத்து. வினையை பொறுத்து என்ன பண்ண நல்ல நிறைய நல்வினை சேர்ந்திருந்தா சொக்கலோகத்துல கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். தெரியல, இருந்தோமோ நம்ம தெரியல. அங்க போனா பெரிய இன்பம். ரொம்ப பாவம் செஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நரகலோகத்தை வச்சு கும்புன்னு போட்டு கும்புதான் அங்க உள்ள. அது இருக்கு. இந்த பூலோகத்துல இந்த பூலோகத்திலேயே யோசிச்சு பாருங்க. உண்மையாவே இன்னைக்கு உலகம் போற போக்கில நம்ம எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா மகிழ்ச்சியா உட்கார்ந்து இருக்கிறோம். சரி யோசிச்சு பாருங்க. எங்கேயோ ஈரான் பார்டர்ல நம்ம பிறந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இருக்கிற நிலைமை. எங்கேயோ உக்ரைன்ல பிறந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஏன்னா காசாவா பாலஸ்தீன் அங்கெங்கேயோ பிறந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடி இலங்கை பிறந்த போது யாழ்ப்பாணத்துல இந்த அளவெட்டின்னு ஒரு இடத்துல பேசுறதுக்காக 10 நாளுக்கு அங்க பேசுறப்போ அங்க எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் நிகேதன், அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். உண்மையில சார் நமக்கெல்லாம் அந்த அனுபவம் வரவே கூடாது. அவரு என்கிட்ட சொல்றாரு, வீடு இப்படி. அவர் சொல்றாரு, இந்த இடத்துல குண்டு வந்து விழுந்ததுங்கிறாரு. வீட்டுக்கு முன்னாடி இங்க குண்டு விழுந்ததுங்கிறாரு. உள்ள இவங்க இருக்காங்க. அந்த விழுந்த குண்டு ஒரு 10 அடி தள்ளி விழுந்திருந்தா இன்னைக்கு இவங்க எல்லாம் யாரும் இல்லை. எப்பேற்பட்ட ஒரு நிலையில வாழ்ந்திருப்பாங்க யோசிச்சு பாரு. நல்லூர் கோயில் முன்னாடி, சரி நல்லூர் இல்ல, இதுல என்ன செல்வ சந்நிதியான் முருகன் கோயில் முன்னாடி இருந்த தேர் எங்க இருந்தோ ராணுவம் விட்ட ஏவுகணை அந்த தேர்ல வந்து விழுந்து தேர் முழுமையா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. திரும்ப இப்ப தேர் செஞ்சிருக்காங்க, அது வேற விஷயம். செஞ்சது மட்டும் இல்ல, அந்த தேரே வெளியே தெரியாதபடி முழுமையா சுவர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ திரும்ப ஒரு ஏவுகணை வந்தா கூட உள்ள விழுந்துட முடியாது. எவ்வளவு உணர்வு பாருங்க அவங்களுக்கு. செல்வ சந்நிதியான்னு ஒரு முருகன் கோயில், அருமையான கோயில். நீங்க கோயில் பகுதியில் போனீங்கன்னா ஒரு ஆர்ச் போட்டிருப்பாங்க, என் நிதியும் தருவான் செல்வ சந்நிதியான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பின்னாடி கடல். பிரகாரத்துல அப்படி போனீங்கன்னா பின்னாடி அப்படியே கடல். கோயில்ல இருந்து கடலுக்குள்ள இறங்கிடலாம். அப்படி 2 பிரகாரம், அப்படி 3வது பிரகாரம் பின்னாடி வந்து கடல். வேல் தான் வழிபாடு. செல்வ சந்நிதியான் கோயில் யாழ்ப்பாணத்துல உள்ள தள்ளி இருக்கு, கடற்கரையில. அங்க வந்து சொல்றாங்க அப்படி வந்து விழுந்ததுங்கிறாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கும் பொழுது, சுவாமி நம்மளை வந்து மனிதனா பிறக்க வச்சான், பூலோகத்துல பிறக்க வச்சான், இந்தியால பிறக்க வச்சான், எவ்வளவு பத்திரமான இடத்துல பிறக்க வச்சிருக்கிறான் பாருங்க. நம்ம என்னமோ ரொம்ப வெயில் அடிக்குது திருப்பூர்லங்கிறோம், உத்தரப்பிரதேசல வந்து 48ங்கிறான், இங்க 38க்கே புசு புசுன்னு இருக்கு. அவன் சாமி நம்மளை எவ்வளவு பாதுகாப்பா கொண்டு வச்சிருக்கான் பாருங்க. இதெல்லாம் நம்ம நினைக்கணும் சாமி. அதெல்லாம் எதை பொறுத்துனாரு? அவரவர் வினை. சிவபோஸ்வரம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார், அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவினர், அவரவர் தம்மை உணர்வது வேண்டும். அதனால வினையின் வழியா வந்திருக்கிறோம். அதனால வந்து என்ன பண்ணார் சுவாமி, அப்படியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். வேடுவனாகி வேண்டு உரு கொண்டு. சுவாமிக்கு இந்த எல்லையெல்லாம் கிடையாது. அவனுக்கு நினைச்ச மாதிரி உருவம் எடுக்கிறான். நீங்க ஞானசம்பந்தருக்கு பால் கொடுக்கணும்னு நினைச்சான், அம்மாவை கூப்பிட்டான், 2 பேருமே சர்றன்னு சிறாளிகளுக்கு வந்தாங்க, பால் கொடுத்தாங்க, போயிட்டாங்க. அதே நேரத்துல மாணிக்கவாசர் ஆட்கொள்ள நினைச்சான். எப்படி ஆட்கொள்ள நினைக்கிறான்? குருநாதரா வரணும்னு நினைச்சான். சும்மா தளன்னு ஆளு அப்படியே குருநாதரை வந்து உட்கார்ந்தான், அருள் தான் போயிட்டான். அதே ஆளு சுந்தரர் கல்யாணத்துல வந்தான், அப்படியே தள்ளன்னு குருநாதரை வர வேண்டியதானே, வரல. காத்தடிச்சாக்களை விழுந்துறது மாதிரி ஒரு வயோதிய வேதியரை ஒரு கொம்ப உண்ணிட்டு அந்த உத்தரிய மேல நிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க ஒரு சதவீதம் இருந்தா தானே துண்டு நிக்க மாட்டாங்க. அது கீழே விழுது 2 தடவை. அதை அப்படி எடுத்து போட்டுக்கிட்டு அப்படி வந்து நிக்கிறான். அந்த பையன் எனக்கு அடிமை, நீங்க சொல்லுங்க எல்லாரும் அப்படின்னு வந்து நிக்கிறான். அப்ப பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கோலம். அதான் சொல்றாரு, வேடுவனாகி இந்த இடத்துல வேண்டு உரு கொண்டு, அவனுக்கு வேண்டிய உருவத்தை எடுத்துக்கொண்டு
காடது தன்னில் கறந்த கள்ளமும், கறந்தன மறைந்தன்னு அர்த்தம். அப்படி மறைந்த கள்ளன் அவன்கிற, கள்ளங்கிறது ஒரு உரிமை பற்றி சொல்ல சுவாமிய கள்ளன்னு சொல்றதுன்னா என் உள்ளம் கவர்கள்வன்னர், அந்த மாதிரி ஒரு உரிமையில சொல்றாரு. இப்ப நம்ம சில குழந்தைகளை வீட்டுல கொஞ்சிறாங்க, கள்ள எப்படி சேட்டை அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கள்ளனா அவன் என்ன கள்ளன்னு இதாவா சொல்றான், என் பேர பிள்ளை ரொம்ப ரொம்ப குறும்புங்க, கள்ளம் எப்படிலாம் பார்க்காம பாருங்க அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மகிழ்ச்சி. அது மாதிரி சுவாமிய கறந்த கள்ளமும், ஏன்னா அந்த மடுக்குள்ள போய் விழுந்தான், குதிரையோட அவன் காணாம போயிட்டான், பின்னாடி போய் விழுந்தான், சோழன் இறந்து போய் பாண்டியன் ஜெயிக்கிறான். அதான் சொல்ற, வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளமும் மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவனாகிய தன்மையும். இதுவும் திருவிழா பணத்துல வருது. திருவிழா மெய்காட்டிட்ட படலம்னே பேரு. அருமையான செய்தியாக மெய்காட்டு இடுதல் அப்படிங்கிறது ஆனா வேற ஒண்ணும் இல்ல. இந்த மிலிட்டரியில சொல்லுவாங்க ரோல் பேரட் அப்படிமா பாருங்க, எல்லாரும் அட்டென்ஷன் வந்து நிற்பாங்க. அந்த அந்த அதிகாரி மேல வந்தார்னு வச்சுங்களேன், 500 சிப்பாய்கள் 500 சிப்பாய்களும் நின்று சல்யூட் அடிப்பாங்க. ரோல் பேரட் பேரு. அதுதான் மெய்காட்டு இடுதல்னு பேரு. அவங்களை எல்லாரையும் வந்து வரிசைப்படுத்தி நிறுத்துறது. ஒரு படலமே சொல்றார், மெய்காட்டிட்ட படலம் அப்படின்னே திருவிழா போன அந்த செய்தியை தான் இங்க சொல்ல வர்றார். மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு, பாண்டிய நாட்டு மன்னன் ஒருத்தன், அவனுக்கு வந்து சுந்தர சாமந்தன் அப்படின்னு ஒரு படைத்தலைவன். அந்த மன்னனுக்கு படைத்தலைவன் ஒருத்தன் பேரு சுந்தர சாமந்தன் பேர். இவ என்ன பண்ணாரு மன்னன் சுந்தர சாமந்தன்ட்ட, ஏன்னா அந்த காலத்துல ஒரு சேதிபர் மன்னன் ஒருத்தன், வேட்டு அரசன், பாண்டிய நாட்டு மீது படையெடுக்க போறேன்னு சொல்லிட்டான். அது வந்து ரொம்ப முறையா நடந்த இது. அதனால மன்னா பாண்டியா நீ ரெடி ஆயிரு, நான் படையெடுக்கிறேன். இது ரொம்ப நியாயமா நடந்த ஒரு போர். பாண்டிய மன்னன் படை அவ்வளவு தயாரா இல்லை. இப்ப அவன் சொல்லிட்டான். உடனே நம்ம சுந்தர சாமந்தனை கூப்பிட்டான். படைத்தலைவனை பொண்ணும் பொருளும் நிறைய கொடுத்து படையை திரட்டு, ஆளை ரெடி பண்ணு, வேலைக்கு எடு, ட்ரைனிங் கொடு, நமக்கு ஆள் ரெடி ஆகணும்ட்டான். இந்த சுந்தர சாமந்தன் வந்து ஒரு அருமையான சிவனடியார். அதனால இவன் இந்த கொடுத்த பணத்தை அவ்வளோத்தையும் என்ன பண்ணிவிட்டான், ஆளை சேர்க்கவும் இல்லை, படையும் திரட்டல, சிவனடியார்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த பணத்தை கொண்டு. கிட்டத்தட்ட 6 மாசம் போச்சான். மன்னருக்கு திடீர்னு சந்தேகம் வந்தது, எவ்வளவு பேர் சேர்த்திருக்கு இது வரைக்கும், என்ன நடந்திருக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஆனால் என்ன, நாளைக்கு காலையில நீ மைக்காட்டிட வேண்டும், அப்படின்னா நீ இது பண்ணி எடுத்து பயிற்சி கொடுத்த அவ்வளவு பேரும் நாளைக்கு என் முன்னாடி நிறுத்தணும். எங்கேருந்து நிறுத்தங்கதான் ஒண்ணுமே இல்லையே, நாளை காலையில நிறுத்தணும்ட்டான். சுந்தர சாமந்தன் நேர சொக்கநாத பெருமான் இருக்கார். பெருமானே, மன்னர் நிறைய கொடுத்தான், கொடுத்தெல்லாம் அடியாரோடு கொடுத்துட்டேன், இப்ப நாளை காலையில எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்குங்கிறாரு. நான் எவரை போய் கூப்பிட ஒருத்தரும் தெரியல, நீங்க தான் பாத்துக்கணும். சொக்கநாத பெருமான இந்த வேலையே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு போல, பாவம். அவர் உடனே சரி நான் பாத்துக்கிறேன் போட்டார். மறுநாள் காலையில வந்து இது பண்ணாங்க. இதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அங்க அவன் அந்த சேதி மன்னன் படையெடுத்து வாரான். இப்ப சண்டைக்கு தயாராகணும், இவங்க கையில படையே இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு, மறுநாள் காலையில நாளையே நான் பார்க்க வேண்டும் இவன் சொன்னதுனால மறுநாள் காலையில மன்னன் வரும் பொழுது படைத்தலைவன் ஒருத்தர் மிக பெரிய படையை நிறுத்தி மன்னன்ட்ட காமிக்கிறான். ஆனா மன்னனுக்கு சுந்தர சாமந்தன் மேல பெரிய மகிழ்ச்சி, கொடுத்த பொண்ணும் பொருளுக்கு இவ்வளவு பெரிய படையை தரீங்க அப்படின்னு. அவனுக்கு சுந்தர சாமந்தனுக்கே பெரிய மகிழ்ச்சி, யாருன்னே தெரியல, எவன்லாமோ நிற்கும், ஆதார் கார்டை கேட்டா கிழிஞ்சிருங்க, எவன் எந்த ஊர்ல வந்திருக்கானே தெரியல, ஒன்னொன்னும் அவனும் பாக்குறான். இது இப்படி. அப்ப போருக்கு நாம தயார், எல்லாரும் நிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து அங்க ஒரு ஒற்றர் வந்து பாண்டிய மன்னன் ஒரு செய்தி சொன்னான், மன்னா நம்ம கூட போரிடுறதுக்காக வந்தானே அந்த சேதிபர் அரசன், அவன் ஒரு சிங்கத்தால் அங்க கொல்லப்பட்டு விட்டான் அப்படின்னு சொல்றான். அவன் சிங்கத்தால கொல்லப்பட்டு விட்டான் அப்படின்னு உடனே அப்ப போருக்கே இங்க வேலை இல்லையே அப்படின்ட்டு மன்னர் இங்க திரும்புறான். இங்க ஒருத்தரையும் காணும், அந்த படையும் காணும், படை தலைவனையும் காணும், ஒருத்தனையும் காணும். அதனால மெய்காட்டிட்டான், கொண்டு வந்து நிறுத்தினா சுந்தர சாமந்தர் சொன்னதுக்காக. போருக்கு வேலையே இல்லை, சிங்கத்தால அவனை காலி பண்ணிட்டான். அவனை காலி பண்ணது தெரிஞ்சு இவங்க இங்க பார்த்தாங்க, வந்தவர் யாரையுமே வந்து காணோம். இப்பதான் மன்னன் நினைக்கிறான் வந்தது சொக்கநாத பெருமான். எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, அது அப்படியே சொல்ல, மெய்காட்டிட்டு வேண்டூர் மெய்காட்டு இட்டு அப்படின்னா அவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டி
வேண்டு உரு கொண்டு தான் படைத்தலைவனாய் அதற்கு நின்று வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவனாகிய தன்மையும் அவன் ஒருவன் அப்படிலாம் செய்ய முடியும். அந்த மெய்காட்டு அடுத்த செய்தி ஒன்று சொல்றார். ஓரி ஊரில் உகந்து இனிதருளி பாடியும் பாலகன் ஆகிய பரிசும். ரொம்ப அருமையான ஒரு கதை. அதுவும் இதுல வருது. விருத்தகுமார படலத்துல ஒரு கதையா இது உள்ள வருது. திருவிழா கோணத்துல ஓரியூர்னு ஒரு ஊரு. அங்க ஒரு கதை. ஒரு சைவ அந்தனர் தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் வைணவ குடும்பம். நீங்க அந்த காலத்துல இந்த சைவ வைணவ வேறுபாடுகள் நிறைய இருந்திருக்கு. அது அந்த காலத்தினுடைய அமைப்பு. இவங்க அவங்க வீட்டுக்கு போறதில்ல, அவங்க இவங்க வீட்டுக்கு போறதில்ல. ரொம்ப வேடிக்கையெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப நமக்கு வேடிக்கையா தெரியுது. ஆனா ரொம்ப ஆழமாக ஒரு வைணவர் தெருவுல வரும் பொழுது, அந்த காலத்துல எல்லாம் என்ன தண்ணி என்ன வீட்டுல தண்ணி கேட்டா கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடையா பந்தலா ஜூஸ் கடையா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெயில நடந்து போறாங்க, தண்ணி வேணும்னு வச்சுங்க. யார் வீட்டுல இந்த மாவன் தண்ணி விடுங்கம்மா உடனே யார் வேணும்னு பாக்குறது இல்லை. நம்ம இப்ப எல்லாம் இந்த எவன் தண்ணி விட கவனமா இருங்க அப்படிங்கிறோம். உடனே கதை எடுத்துட்டு உள்ள போயிடணும். தெரியாதவங்க தண்ணி கொடுக்காதீங்கன்னு இப்ப நமக்கு பழக்கம். அப்ப உடனே என்ன பண்ணாங்க, தண்ணியை கொண்டு கொடுப்பாங்க. சைவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் சொல்றாங்க. வைணவர் இப்படி வந்தாருன்னா தண்ணி கேட்டா கொடுக்கணும். தண்ணி கேட்டா கொடுக்கணும் யாரா இருந்தோம். இவங்க அதனால தண்ணின்னு கேட்ட உடனே தண்ணியை கொண்டாந்துட்டாங்க. கொண்டது அப்புறம் தான் தெரியுது அது இப்படி இல்லை இப்படி இருக்கு. இப்ப உடனே என்ன பண்ணுவாங்களாம், வேற ஒண்ணும் சொல்லல, தண்ணியை கொடுத்துட்டு குடத்துக்குள்ள இருக்காரு சொக்கநாதர் அப்படின்னு கொடுப்பாங்களாம். குடத்துக்குள்ள இருக்காரு சொக்கநாதர். அந்த ஆளு தண்ணிய கொட்டிட்டு சொக்கநாதார காணுமே அப்படின்னு பாட்டில கொடுத்துருவோம். அவ்வளவு தாகத்திலயும் தண்ணி குடிக்கிறது இல்ல. அப்படிலாம் இருந்திருக்காங்க. குடத்துக்குள்ள இருக்காரு சொக்கநாதார்னு இவருக்கு கொடுக்க, அந்த ஆள் வாங்கி தண்ணிய கொட்டிட்டு சொக்கநாதார காணுமே அப்படின்னா சொக்கநாதர் இல்லையே, எங்க ஆளு தான் இருக்கிறான், சொக்கநாதர்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி பாட்டில டம்ளர் திரும்ப கொடுத்துட்டு போவானா. இப்படி ஒண்ணு. ஒரு முறை மதுரை பல்கலைக்கழகத்துல சைவசான் துறை தலைவரா இருந்தாரு டாக்டர் சித்திலிங்க ஐயா. ரொம்ப பெரியவர். ஆனந்தராஜன் ஐயா பேராசிரியராக இருக்கும்போது 8வது டிபார்ட்மெண்ட் வந்து சித்திலிங்க ஐயா. ரொம்ப பெரியவங்க. காஞ்சிபுரத்துல எவ்வளவு பெரியவங்கன்னா, பனாரஸ் யூனிவர்சிட்டியில பேராசிரியராக இருந்தவங்க. பனாரஸ் யூனிவர்சிட்டியில டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைவசானத்துல ரொம்ப பெரியவங்க ஒருத்தர் இருந்தாங்க. டாக்டர் சிவராமனுடைய ஜூனியர் இவங்க. ரொம்ப பெரியவங்க. அவங்க என்கிட்ட வேடிக்கையா சும்மா பேசிட்டு உங்களை தூத்துக்குடி சைவசான நிகழ்ச்சியில பேசிட்டு மூலம் என்கிட்ட சொன்னேன், இந்த காலத்துல சிவா எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு தெரியலையா, இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றானா, உங்க பேர் என்னங்க அப்படின்னு கேட்ட. அவன் சொல்லி இருக்கான் சிவராமலிங்கம் அப்படின்றாங்க. அப்படி போட்டு அமுகு அப்படின்னாங்க. இந்த பக்கம் சிவா, அந்த பக்கம் லிங்கம், நடுவுல செத்தா ராமன், அப்படி போட்டு அமுகு அப்படின்னாங்க. பேரை எப்படி பார்த்து வைக்கிறாங்க பாருங்க. சிவராமலிங்கம்னு பேர் சொன்ன உடனே இந்த திருநெல்வேலி பக்கத்துல கொஞ்சம் சொல்லுங்க, அப்படி போட்டு அமுகு அவனை அப்படின்னு. ஏன்னா இந்த பக்கம் சிவமா, அந்த பக்கம் லிங்கமா, நடுவுல ராமன், அப்படி போட்டு அமுகு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலம் இருந்திருக்கு. இப்ப அது ரைட்டு தப்பு அதுக்குள்ள போல. இதே மாதிரி இங்க அதே மாதிரி உங்க காலம். அதனால என்ன பண்ணாங்க, ஓரியூர்ல ஒரு சைவ குடும்பம். அந்த அந்தனர் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்த இடம் வைணவ குடும்பம். அதனால அந்த குடும்பத்தினர்கள் எல்லாம் இந்த பொண்ணை சரியா கவனித்துக் கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் வைணவம். இந்த பொண்ணு ரொம்ப வருத்தத்துல அங்க வாழுது. அந்த கணவனாரும் அதை சரியா கண்டுக்கல. அவங்க வீட்டுல இருந்த மாமியார் நாத்தனார் அவங்க எல்லாம் சரியா இந்த பொண்ணை மதிக்கல. அங்க வைணவடியார்கள் வருவதும் அவங்களுக்கு உபசாரம் பண்ணுவதும் நடக்கு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஒரு சிவனடியார் அவருக்கு நம்ம ஒரு இது செய்யலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடு மண்ணாலார் அடியார் நமக்கு முது செய்தல்ல. அதனால அது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த மாமி அந்த வீட்டுக்காரர் எல்லாருமே எங்கேயோ வெளியூர் போயிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு சிவனடியார் வர, இந்த மாமி இந்த பொண்ணு மட்டும் வீட்டுல இருக்கு. சிவனடியார் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ற. இவங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுதான் ஒரு வாய்ப்பு. அவங்க எல்லாம் இருந்தா சிவனடியாருக்கு சோறு போட மாட்டாங்க. அதனால அவங்க எல்லாம் இல்லாத நேரம் இதான் ரைட் டைம் அப்படின்னு நான் போடுறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போனா, கிச்சன் கதவை பூட்டி அந்த மாமி சாவியை கொண்டு போயிடுது. அந்த மாமியார் எவ்வளவு பெரிய மாமியாரா இருக்கும் பாருங்க.
கிச்சன் பூட்டி இருக்கு, சாவி கையில இல்ல. இந்த அம்மாக்கு ரொம்ப வருத்தம். இந்த அடியார வேற கூப்பிட்டாச்சு உள்ள வாங்கன்னு. கேட்டு உள்ள வாங்கன்னு சொல்லி சாப்பிடலான்னு சொன்னா அடுப்பங்கரையே பூட்டி இருந்தா என்ன பண்ண அந்த பொண்ணு பாவம். வந்தவர் சொல்றாரு, நீ கிச்சன் முன்னாடி அந்த கதவு முன்னாடி போய் நெல்லு, கதவு திறக்குங்கிறாரு. அந்த அடியாருடைய தன்மை பாருங்க. அந்த பொண்ணு கதவு முன்னாடி போய் நினைக்குது, சார் நீங்க இன்னைக்கு சொல்றான் என்னமோ ஃபேஸ் ரீடிங்கு மொபைல்ல பார்த்தா திறக்கும்னு, எங்காவது அன்னைக்கே ஆள் போய் நின்னா கதவு திறக்க பண்ணியிருக்கான் சார். அதெல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு ஆப்பிள்காரன் என்னமோ சொல்றான், தம்புங்கிறான், மொத்த லாக் பண்ணிங்க இப்படி திறக்கங்கிறான். எங்காவது அன்னைக்கே பண்ணி வச்சது. அந்த அம்மா போய் நின்னது, கதவு திறந்தது, சமையல் பண்ணுச்சு, சாப்பிட்டாரு அவரு. சாப்பிட்டு உடனே கொஞ்ச நேரத்துல என்னன்றாரு, டமால்னு இளைஞன் ஆயிட்டாரு. இளைஞன் ஆயிட்டாரு. இந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா வயசான அடியாரா இருந்தாரு, இப்போ இளைஞன் ஆயிட்டாரு. இந்த நேரத்துல என்னாச்சு, வெளியே போன மாமியாரும் வந்து கதை ட்விஸ்டே அங்கதான் இருக்கு இப்போ. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. முதல்ல திருநீர் பூசணும் ஒருத்தனுக்கு சோறு போட்டதே பெரிய தப்பு. அடைச்சிருந்து நானே பூட்டி சாவி எடுத்துட்டு போன கிச்சனை நீ இப்ப கள்ளச்சாவி போட்டு திறந்தியா, அடுத்த பிரச்சனை. மூணாவது வந்தாருன்னா அது எவ்வளவு வயசானா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் இளைஞனா இருக்கிறான், நாங்க இல்லாத நேரத்துல யாரு நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு மூணாவது பிரச்சனை. இந்த அம்மா பயந்த நடுங்க. அவன் உடனே என்ன பண்ணிட்டான், குழந்தையாயிட்டான். வயசானவனா வந்தான், இளைஞனானா, இப்ப பாலன் ஆயிட்டான். பாலனாயி ஒவ்வொன்னு அழுதுருக்கு அந்த குழந்தை. அந்த மாமி உள்ள வந்து, இது யாரு, இது யாரு குழந்தை, ஏன் அழுது, என்னன்னு அந்த மாமியார் வச்சு. இந்த பொண்ணுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. யாரோ ஒரு அந்தன பெண்ணு குழந்தை அழுதுன்னு சொல்லி கொண்டு, ஏன்ட்டு அந்த குழந்தை நீ வளர்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு என்ன சொல்லி சமாளிக்கான்னு தெரியல. அந்த மாமியாருக்கு ரொம்ப கோபம். ஆனா அந்த குழந்தையை தூக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போன இருக்கு. அது எப்படா விறக்கலான்னு தான் சான்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கோம். இந்த சான்ஸ்ல வெளியே வந்துச்சு. வெளியே வந்தோடனே அந்த குழந்தை சிவபெருமை. இந்த குழந்தை அப்படியே பெருமானா காட்சி கொடுக்க. அந்த குழந்தை வந்து பெருமானா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லையா, உமாதேவியார் கீழே ஏதோ ஒரு இதுக்காக வந்தவங்களாம். ரெண்டு பேருமா காட்சி கொடுத்துட்டு மேல அப்படியே போய் சேர்றாங்க. இது ஒரு கதையா வருது, நிருத்தகுமார படலத்துல வருது. அந்த செய்தியை சொல்ற, ஓரியூரில் உகந்து இனிது அருணி எப்படின்னாரு, பாரிரும் பாலகனாகிய பரிசும். இதத்தான் அப்படியே வந்து மறைவுடைய பதியத்தை வச்சார். விருத்தனாகி பாலனாகி. அங்கன அது புரியல நமக்கு, இந்த கதை படிச்ச பிறகு புரியுது. விருத்தன்னா வயசானவன் அர்த்தம், பாலன்னா குழந்தைன்னு அர்த்தம். ரெண்டுமா இருந்தா சாமி. அடியாரா வரும் பொழுது வயசானவனாகவும், வெளியே போகும் பொழுது குழந்தையாகவும். அதை ஞானசம்பந்தர் அப்படியே ஞாபகத்தை வச்சு அங்க படுறாரு. விருத்தனாகி பாலனாகி வேதம் மோர் நான் உணர்ந்து கருத்தனாகி கங்கையாலை கமல் சடை மேல் கறந்தாய். இல்லைங்களா, அந்த இந்த செய்தி அங்க சொல்ற. இனி அதுதான் அடிக்கடி சொல்லுது, இந்த புராணம் தெரிஞ்சாத்தான் திருமுறைகளை சில இடங்களில் உரை கொள்ளுது. சாத்திரம் தெரிஞ்சாத்தான் திருமுறை அனுபவிக்க முடியும். புராணம் தெரிஞ்சாத்தான். இல்லைன்னா விருத்தனாகி பாலனாகி என்ன மாதிரி முட்டாள் சொன்னான்னா வயதானவராகவும் குழந்தையாகவும் இருந்தா அப்படின்னு போயிரும். எங்கடா இருந்தாரு சொல்லு அப்படின்னா, ஓரியூர்ல இருந்தா. வரும் பொழுது சிவனடியாராக வயதான குளத்திலே வந்து, பின்னர் இளைஞனாக மாறி, பின்னர் குழந்தையாக அழுது, பின்னர் அவனு அந்த அம்மாவையும் கூட்டிக் கொண்டு அந்த அவங்களுக்கு காட்சி கொடுத்துட்டு போனானே, அந்த செய்தி தான் விருத்தனாகி பாலனாயின். அதனால ஓரி ஊரில் உகந்து இனிதருளி பார்கிரும் பாலகனாகிய பரிசும். அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றார். இதுதான் வந்து தண்டமணி தேசிகர் இந்த இடத்துல ஓரியூரில் உகந்தினருளி பாரிரும் பாலகனாகிய பரிசுங்கிறதுக்கு இந்த கதையை தான் எடுத்து எழுதுறாரு. இதுதான் பொருத்தமாவும் இருக்கு. ஆனா சீர்காழி தாண்டவராயர் உரையில, அதான் பழைய உரை, அனுபூதி உரை, அதுல இந்த செய்தி சொல்லல. அங்க என்ன சொல்றாருன்னா, மண்டோதரிக்கு, இலங்கையில மண்டோதரிக்கு பெருமான் குருநாதரா வந்து உபதேசம் பண்ற. குருநாதனா வந்து உபதேசம் பண்ண செய்தி திருவாசகத்துல எங்கேயும் பதிவாகல. ஆனா நுட்பமா பதிவாகுது. எங்கன்னா, நீங்க குருநாதரா வந்து உபதேசம் பண்ணாம முக்தி இன்பம் கொடுத்திருக்க முடியாது. ஆனா முக்தி இன்பம் கொடுத்தத பதிவு பண்ற. எங்க குயில்பத்துல ஏறுதரும் ஏழு உலகேத்த எவ்வுருவும் தன் உருவாய் ஆறுகலி சூழ் தன் இலங்கை அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த. பேரருள் இன்பம்னா முக்தி இன்பம். பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரானை சீரிய வாயால் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாயின் வர்றார். அப்ப முக்தி இன்பம் கொடுத்தானா என்ன அர்த்தம்? தீட்சை செய்த முக்தி இன்பம் கொடுத்துருக்கணும், உபதேசம் கொடுக்கும்.
அடியார்க்கெளியன் தில்லை சிற்றம்பலவன் குற்றம் குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு பெத்தான் சாம்பானுக்கு பேதவர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை. அதான் முறை. அதனால கொடுத்துருக்கணும். கொடுத்ததங்க எங்கேயும் சொல்ல, ஆனா முக்தி கொடுத்த சொன்னார். இங்க அதை சொல்றார். பழைய உரையில சீராளி தாண்டவர் என்ன சொல்றார்? மண்டோதரிக்கு இறைவன் குருமூர்த்தியாக வந்து எழுந்தறி ஓரி ஊர்ல வைத்து உபதேசம் செய்த பொழுது ராவணன் வந்து அங்கு வர சுவாமி தன்னை சிவன் பெருமான் என்றும் குருநாதன் என்று அங்க காட்டிக்கொள்ள விரும்பலையாம். அதனால என்ன பண்ணிட்டான்? பாலனானான் அப்படின்னு ஒரு வரலாற்றை சொல்றார். ஏன்னா அவன் ராவணனுக்கு அப்ப முக்தின்றது கொடுக்க வரல அவன். அதனால நான் முதல்ல சொன்னேன், சுவாமி யாருக்கு காட்சி கொடுக்க நினைக்கிறான் அவங்களுக்கு தான் கொடுப்பான், வேற யாரும் கொடுக்கறது இல்ல சார். திருவெண்ணைநல்லூர்ல அவ்வளவு பேரும் தான் பஞ்சாயத்து பண்ணாங்க. சுவாமியே பிராது கொடுத்து நிக்கிறாரு. அங்க அந்த சபை தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க கூட எல்லாரும் இருக்காங்க, ரைட்டுங்களா? சுந்தரருக்கும் சாமிக்கும் வாக்குவாதம் போது எல்லாம் முடிஞ்ச ஒரு இடத்த காட்டும்போது திருவெண்ணைநல்லூருக்குள்ள வாங்கங்கிறாரு. எங்க விடுங்கிறாரு, இதான் விடுங்கிறாரு. கோயிலுக்குள்ள வர நீங்க நல்லா பாருங்க, கோயிலுக்குள்ள நுழைஞ்சு பின்னாடி போனது யாருன்னா சுந்தரர் மட்டும்தான். இந்த பஞ்சாயத்துக்கு வந்த கேஸ் அவ்வளவு கோயில வெளியே நின்றுட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் உமா மகேஸ்வரரா ரிஷபவாகனத்துல காட்சி விடுக்கலாம் சுவாமி. பார்த்தது யாருன்னாரு? சுந்தரர் மட்டும். இவங்க யாரும் பார்க்கல. அப்ப என்ன அர்த்தம்னாரு? யாருக்கு எப்ப என்ன கொடுக்கணும் அதுதான் கொடுப்பாங்க. இவங்க அந்த பஞ்சாயத்து பண்ற இடத்துல தன்னை காட்டி இருக்க வேண்டியதானே, வந்தது நான் தானா, எல்லாம் காலில் விழுந்து பெருமானேன்னு இருக்கும் இல்லைங்களா? ஆனா அங்க காட்டல. அங்க அந்த கிளை வேதியரா மட்டும்தான் இருந்தான். சுந்தரருக்கு மட்டும்தான் அந்த காட்சி. அப்ப வந்தவங்க எல்லாம் கோயில் வாசல்ல நின்றுட்டாங்க, சுந்தரர் மட்டும் பின்னாடி போனாரு. உள்ள போன அப்புறம் காட்சியை கொடுத்தான். அப்ப யாருக்கு எங்க கொடுக்கணும் அது மட்டும்தான். அதான் சுவாமியுடைய பங்கு. அதனால என்ன பண்ணா, ராவணனுக்கு தான் காட்சி அந்த இடத்துல கொடுக்க விரும்பல. அதனால என்ன பண்ணா, ராவணன் வந்த உடனே குருநாதராய் இருந்த பெருமான் பாலனாய்த்தான் ஒரு கதை. அதை சொல்ற. அது வந்து இதுல ஓரியூர்ல வண்டோதரிக்கு அவன் குருநாதராய் எழுந்தருள் உபதேச காலத்து ராவணன் அங்கு வர இவன் பாலனானான். அதைத்தான் இங்க ஓரியூரில் உகந்தினி அருளி பாலனாய் பாரிலும் பாலகனாகிய பரிசும்னு சொல்றார். ரெண்டு பேரும் ரொம்ப பெரியவங்க உரையாசிரியர். ஒண்ணு சீராளி தாண்டவராயர், அவர் இப்படி சொல்றார். தண்டமணி தேசியன் அந்த மாதிரி விருத்தகுமார படலத்துல இருந்து அந்த அந்தன பெண் அந்த கதையை சொல்றார். ரெண்டு கதையும் தெரிஞ்சுக்க வேண்டியதான், நம்ம தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அதுல இன்னும் எதுன்னு சொல்ல முடியாது. நிறைய இடங்கள் கீர்த்தியர்கள் அப்படிதான் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு செய்தி, பாண்டூர் தன்னில் ஈண்டை இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும். பாண்டூரில் அப்படின்னா பாண்டூர்ல அதுக்கு பக்கத்துல வந்து ஈண்டை இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில்ங்கிறார். தேவூர் அப்படிங்கிறது ஒரு ஊரா குறிப்பிடுறாரு. அதற்கு தெற்க ஒரு தீவு, அதுல அங்க ஒரு அரசன் ஆண்டான். அந்த அரசன் ரொம்ப காலம் ரொம்ப நல்லபடியா ஒரு நாள் அவன் இறந்து போறான். அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப செம்மையாக ஆண்ட ஒரு நல்ல அரசன், அவனை இழந்துட்டமேன்னு வருத்தப்படுறாங்க. சுவாமி அந்த இடத்துல அரசனாய் வந்து கொஞ்ச நாள் ஆண்டான் இந்த மக்களுடைய வேண்டுதலுக்காக. இது நடந்தது எங்க அப்படின்னா, இதுல ஊர் சொல்லப்பட்டிருக்க பேரு தேவூரு. அதற்கு தெற்க ஒரு தீவுன்னு இருக்கு. தண்டமானி தேசியர் சொல்றாரு, தேவூருங்கிறது இன்னைக்கு கீழ்வேலூருக்கு தெற்க அப்படி ஒரு ஊர் இருக்கு. அதற்கும் தெற்க தீவாம்பாள்புரம்னு ஒரு ஊர் உண்டு. அந்த தீவாம்பாள்புரம் தான் அடிகளார் காலத்துல மாணிக்கவாசகர்ல தீவா இருந்திருக்கணும். இன்னைக்கு தீவாம்பாள்புரம்னு அது ஊரா இருக்கு. அதனால அங்க இருந்த அரசன் அவன் மறைந்ததுனால மக்கள் பிரிவாக்காமையினால வருந்த இவ்வாறு அவன் ஆண்டான் என்று ஒரு குறிப்பை சொல்ற. அருணை வடிவேல் மொழியார் வேற மாதிரி எழுதுறார் இந்த இடத்துல. அதான் சொல்ற, உரையாசிரியர்கள் பெரியவங்க எல்லாரும். அவர் இதே கதை என்ன சொல்றாருன்னா, தேவூர் என்பது ராமேஸ்வரம்ங்கிறார். ஏன்னா தேவை அப்படிங்கிறது ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேர். தாய்மானவருடைய சொல்ல தேவைன்னு ஒரு சொல்ல குறிப்பார். பாம்பன் சுவாமியுடைய வரலாறை சொல்லும் பொழுது தேவை அப்படின்னு ஒரு ஊரை குறிப்பாங்க. தேவைங்கிறது ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேர். அதனால தேவூர் என்பது ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துக்கு தென்பால் உள்ள தீவு இலங்கை. தேவூருக்கு தென்பால் திகழ்ந்தது தீவு அப்படிங்கிறது. ராமேஸ்வரத்துக்கு தெற்க இருக்கிற தீவு எதுன்னா இலங்கை. இலங்கையில உள்ள ஒரு அரசனுக்காக அவன் ஆட்சி புரியும் திறம் அவன் வேண்டிக் கொண்டான் என்பதற்காக சுவாமி அவன் கூட இருந்து இப்படிதான் ஆட்சி செய்யணும்னு சொல்லி கொடுத்தானா. அப்படி ஒரு வரலாறு இருக்கு. அதுதான் இங்க கோவார் கோலம் கொண்ட. கோன்னா அரசன், அரசனாய் சுவாமி கோலம் கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இலங்கையில அரசனாய் இருந்த ஒருத்தன் சுவாமி
நான் இப்பதான் அரசன் ஆயிருக்கிறேன், இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியல, நீங்க தான் எனக்கு கூட இருந்து நடத்தி கொடுக்கணும்னு அவர் கூட இருந்து இப்படி இப்படி செய்யணும் சாமி சொல்லி கொடுத்தானா. அரசனா இருந்து சொல்லி கொடுத்திருக்கிறான். அந்த செய்தியைத்தான் இங்க சொல்றாருன்னு அருணை வடிவேல் மொழியார். தண்டபாணி தேசிகர் சொல்றார், இல்ல, தேவூருக்கு தெற்க தீவாம்பாள்புரம்னு ஒரு ஊரு. தீவாம்பாள்புரம் போது அன்னைக்கு தீவா இருந்திருக்கணும். அங்க இருந்த மன்னன் ஒருத்தன் இறந்து போக அந்த மக்கள்லாம் வருத்தப்படுறதுக்காக சுவாமியே அங்க மன்னனா எழுந்தருளி கொஞ்ச நாள் ஆண்டா அந்த மக்களுக்காக. அதுதான் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும்னு 2 குறிப்பா இருக்கு. பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோஆர் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும். திருவாரூரிலே ஞானம் தன்னை நல்கிய நன்மை. எல்லாரும் திருவாரூருக்கு வந்துருவோம். ஞானம் எப்படி நல்கினாருங்கிறது அடுத்த வாரத்துல. இப்ப நாம ஏன்னா தீவுல விட்டுட்டு போக வேண்டாம திருவாரூர் கூட்டு வந்துட்டேன். நடுவுல கொண்டு போய் அது இலங்கையா தீவாம்பரம் எங்க இடம்னு தெரியாம அங்க நடுவுல தடுமாற வேண்டாம். அதனால எல்லாரும் திருவாரூர்னா நல்ல வசதி, ஹோட்டல் லாட்ஜ் எல்லாம் இருக்கும். அதனால ரெஸ்ட் எடுங்க ஒரு வாரத்துக்கு. அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்னன்னா 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. வைகாசி மூலம் திருஞான சம்பந்த சுவாமிகள் குருபூஜை அன்னைக்கு. அது ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு. என்னன்னா சரியா இன்னைக்கு இங்க அமைது. அதனால ஐயாட்ட ஒரு விண்ணப்பம் வச்சேன். அன்றைக்கு சிறப்பாக திருஞான சம்பந்த மூர்த்தி எழுவுக்கு வழிபாடும், அன்றைய சிந்தனை திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துல, அதே போல பெரிய புராணத்துல திருஞான சம்பந்தருடைய வரலாற்றுல அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்றோம், கீர்த்தி திருவள்ளுவர் இருந்து கொஞ்சம் வெளியே போய் முழுக்க முழுக்க அன்னைக்கு திருஞான சம்பந்தர் நாள் என்று அதை வைகாசி மூலத்தை நம்ம வைத்துக் கொள்ள இருக்கிறோம். உமானந்தினி அன்னைக்கு வந்தீங்கன்னா பெரிய புராணத்துல ஞானசம்பந்தர் புராணத்துல சில பாடல்கள், இந்த ஞானசம்பந்தருடைய தேவாரத்துல சில பாடல்கள் பாடி கொடுத்தீங்கன்னா அந்த சிந்தனையா அன்னைக்கு ஒரு நாள் முழுமையா திருஞான சம்பந்தரோடவே நாம பிரயாணம் செய்வோம். அதனால இது 3 வாரங்களுக்கு பின்னர் இன்னைக்கு ஆரம்பிச்சதுனால ஒரு சிலர் கொஞ்சம் தகவல் தெரியாம இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரிந்த வழக்கமா வரக்கூடியவர்கள்ட்ட செய்தியை சொல்லுங்க, வகுப்பு மீண்டும் துவங்கி விட்டதுன்னு. அதனால அடுத்த வாரம் நாம ஞானசம்பந்தர் வழிபாட்டோடு அந்த நாளை தொடர்ந்து அதன் பின்னர் தொடர்ந்து நாம கீர்த்தி திருவள்ளுவர் சிந்திப்போம் என்று சொல்லி, இந்த சிந்தனைக்கு துணையாய் கூடவே இருக்கின்ற திருவருளுக்கும் குருவர்களுக்கும் ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் மக்கள், உமானந்தினி அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.